ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நீர் எத்தனை நல்லவர். ஹல்லேலூயா. கர்த்தரை நம்பியே ஜீவி, அவனை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை பற்றி கொள்வோம். அவர் கைவிடாத தேவன். ஆமென். அவருடைய கரத்தை நாம் உறுதியாய் பற்றி கொள்வோம். ஆமென். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன், உண்மையே நம்பி இருக்கிறபடியா நீர் அவனை பூரண சமாதானத்தோடு காத்துக் கொள்வீர். ஆமென். உம்மை வாழி நடந்திடும் உத்தமனுக்கென்றும் கர்த்தர் துணை. உம்மை வாழி நடந்திடும் உத்தமனுக்கென்றும் கர்த்தர் துணை. கல்லாவன் மீது வைத்திடுவான், கருத்தாய் காத்திடுவான். கல்லாவன் மீது வைத்திடுவான், கருத்தாய் காத்திடுவான். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், அவனை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனின் கண்களை நாம் பற்றி கொள்வோம். Glory ஜீவதேவனை பின்பற்றுவோம். ஆமே. நல்ல வாய் திறந்து ஆமீன் ஜீவ ஒளியை ஜீவ வழியை கண்டடைவோம். ஆமே. நல்ல சந்தோஷமா ஜீவதேவன் பின் செல்லுவோம், ஜீவ ஒளிதனை பின்னால். ஜீவதேவன் செல்லுவோம், ஜீவ ஒளிதனை கண்டடைவோம். மனதின் காரிருள் நீங்கிடவே சமாதானம் தங்கும். மனதின் காரிருள் நீங்கிடவே சமாதானம் தங்கும். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், அவனை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை பற்றி கொள்வோம். நல்ல வாய் திறந்து praise God. அப்படியே ஒப்பு கொடுங்க. நம்முடைய சரீரத்தை பரிசுத்தமும் ஜீவ பலியாக ஒப்பு கொடுப்பது புத்தியுள்ள ஆராதனை என்று வேதம் சொல்கிறது. அப்படி ஒப்பு கொடுங்க. அப்பா, எங்க ஆவி ஒப்பு கொடுங்க, எங்க ஆத்மாவை ஒப்பு கொடுக்கிறோம், எங்க சரீரத்தை ஒப்பு கொடுக்கிறோம். அம்மே. என் ஆன்மாவும் சரீரமும் என் ஆண்டவர்க்கே சொந்தம். நீ வாழ்வது நான் அல்ல, வாழ்கிறீர். ஆமென் சொல்லுங்க. வாழ்வது நான் அல்ல, இயேசுவே நில் வாழ்கிறார். ஆமென். இயேசுதேவா அர்ப்பணித்தேன், என்னையே நான் அர்ப்பணித்தேன். மீண்டும் இயேசுதேவா அர்ப்பணித்தேன், என்னையே நான் அர்ப்பணித்தேன்.
ஏற்றுக்கொள்ளும். சொல்லுங்க, ஏந்திக் கொள்ளும். என் இதயம் வாசம் செய்யும் என் அப்பா திருச்சித்தம். என் அன்றாட உணவையா அப்பாவும் திருச்சித்தம். என் அன்றாட உணவையா நீ எப்போதும் பாதம் நான் எப்போதும் அமர்ந்திருப்பேன். மீண்டும், என் அப்பா உன் திருச்சித்தம். என் அன்றாட உணவையா எப்போதும் பாதம் நான் தப்பாமல் அமர்ந்திருப்பேன். இயேசுதேவா அர்ப்பணித்தேன், என்னையே நான் அர்ப்பணித்தேன். மீண்டும், இயேசுதேவா அர்ப்பணித்தேன், என்னையே நான் அர்ப்பணித்தேன். ஏற்றுக்கொள்ளும், ஏந்திக் கொள்ளும். என் இதயம் வாசம் செய்யும். ஏற்றுக்கொள்ளும், ஏந்திக் கொள்ளும். என் இதயம் வாசம் செய்யும். அப்பா, எங்க இருதயத்துல நீர் வாசம் பண்ணுங்கப்பா. ஆமேன். சொல்லுங்க, எங்க இருதயத்துல ஏசப்பா இருக்காங்க. வேற எதுக்கும் அதிகாரம் கிடையாது. உலக நேசத்துக்கு, உலக பாசத்துக்கு அதிகாரம் கிடையாது. ஆமேன். எங்க இருதயத்துல ஏசப்பா இருக்காங்க. எங்க இருதயம் அவருக்கு சொந்தம். ஆமேன். எங்க நினைவெல்லாம் ஏசப்பா. சொல்லுங்க, நினைவெல்லாம் நீங்க தான். எங்க பேச்செல்லாம், எங்க மூச்செல்லாம் நீங்க தான். ஏற்றுக்கொள்ளும், ஏந்திக் கொள்ளும். என் இதயம் வாசம் செய்யும். ஏற்றுக்கொள்ளும், ஏந்திக் கொள்ளும். ஹல்லேலூயா. Love you daddy. நாங்கள் உம்மை துதிக்கிறோம். நல்ல வாயை திறந்து நல்லா துதிங்க, 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 துதிங்க. அவர் இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசம் பண்ணுகிற தேவன். நம்முடைய துதிகளுக்குள் அவர் வாசம் பண்ணுகிறார். ஆமென். கர்த்தரை நம்பினோம், பேறு பெற்றோம். சீயோன் மலை போல் உறுதியுடன் அசையாமல் இருப்பார்கள், அசையாமல் இருப்பார்கள். வாய்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு கனி தரும் மரமா வளர்வார்கள். வாய்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு கனி தரும் மரமா வளர்வார்கள். கோடை காலத்தில் பயமில்லை, வறட்சி வந்தாலும் கவலை இல்லை. மீண்டும், கோடை காலத்தில் பயமில்லை, வறட்சி வந்தாலும் கவலை இல்லை. கர்த்தரை நம்பி கற்றோம், சீயோன் மலை போல் உறுதியுடன் அசையாமல் இருப்பார்கள், அசையாமல் இருப்பார்கள். மனைவி கனி தரும் திராட்சை கொடி, ஓ பிள்ளைகள் ஒளிவு மரம் கன்றுகளை போல இருப்பார்கள். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். ஆமென். மனைவி கனி தரும் திராட்சை கொடி, பிள்ளைகள் ஒளிவ கன்றுகள் போல். சொல்லுமா, மனைவி கனி தரும் திராட்சை கோடி, பிள்ளைகள் ஒளிவ கன்றுகள்
இடைவிடாமல் ஜெபிப்பார்கள். மீண்டும் மகிழ்ந்து வாழ்வார்கள். இடைவிடாமல் ஜெபிப்பார்கள். கர்த்தரை நம்பினோ பேறு பெற்றோம். சீயோன் மலை போல் உறுதியுடன் அசையாமல் இருப்பார்கள். அசையாமல் இருப்பார்கள். நல்ல வாய் திறந்து நீதிமானுடைய கூடாரத்திலே ரட்சிப்பின் கம்பீர சத்தம் கேட்கிறது. சொப்பனத்துக்கு அர்த்தம் செய்யற சொல்ற அந்த வரம் இறங்குது. ரிசீவ் இட். சிலர் மேல அந்த அபிஷேகத்தை கர்த்தர் ஊத்துறார். மறை பொருட்களை தெரிவிக்கிற அபிஷேகம் ஊற்றப்படுகிறது. ரிசீவ் இட். ஹல்லேலூயா. ஓ மகிமை மகிமை மகிமை. எருசலேம் நகரம் மலைகளால் எப்போதும் சூழ்ந்து இருப்பது போல். சொல்லுங்க. எருசலேம் நகரம் மலைகளால் எப்போதும் சூழ்ந்து இருப்பது போல். இப்போதும் எப்போதும் கர்த்தர் நம்மை சூழ்ந்து சூழ்ந்து காத்திடுவார். இப்போதும் எப்போதும் கர்த்தர் நம்மை சூழ்ந்து சூழ்ந்து காத்திடுவார். கர்த்தரை நம்பினோம் பேறு பெற்றோம். சீயோன் மலை போல் உறுதியுடன் அசையாமல் இருப்பார்கள். அசையாமல் இருப்பார்கள். ஆமென். சொல்லுங்க. நாங்க சீயோன் மலை போல அசையாமல் உறுதியா இருப்போம். நீதிமான் என்றும் அசைக்கப்படுவதில்லை. நாங்கள் ஒருபோதும் அசைக்கப்படுவதில்லை. சொல்லுங்க. நாங்கள் ஒருபோதும் அசைக்கப்படுவதில்லை. ஓ இல்லத்தில் மகிழ்ந்து வாழ்வார்கள். இடைவிடாமல் ஜெபிப்பார்கள். நாங்கள் இடைவிடாமல் ஜெபிக்கிறோம். கூட்டம். ஆமென். சொல்லுங்க. ரே பிரபல தரக பரே பிரபா ஓரா பிரபல போரி பரதர பரஷபரி பரதர பரதர பரகபா. நல்ல வாய் திறந்து ஆவியில ரே பிரபல பரக பரி பெரே ஓரா பரபல தர பரக பரி பெரே. எரியட்டும் எல்லா பொறாமை கண் கிரியைகள்லாம் எரியட்டும். கர்த்தருடைய மகிமை 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 இறங்கட்டும். ஒவ்வொருவர் மேல இறங்கட்டும். Glory to Jesus. Ola prabarashe de bari bala dara bara oh re bara dara kabara bala. Oh நல்ல வாய் திறந்து ஸ்ரீ பரபல bana bana dara bara kabara bala dara bara. Hallelujah. உயிருள்ள நாட்களெல்லாம் புகழ்ந்து பாடிடுவே. உயிருள்ள நாட்களெல்லாம் புகழ்ந்து பாடிடுவே. ராஜா நீர் செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவே. ராஜா நீர் செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே.
ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. நல்ல கரங்களை தட்டி ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றும் மகிழச் செய்தி, சிறகுகளின் நிழலில் என்றும் மகிழச் செய்தி. தூயவரே, தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. நல்லா ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஷப்ரகபரபலதரம். அப்பா, உங்க சிறகுகளின் நிழலிலே ஓ எங்களை மறைத்து வைத்திருக்கிறீரே, உமக்கு நன்றி. ஓ பாட சொல்லுங்க அப்பா, உங்க செட்டைக்குள்ளேயே எங்களை வச்சுக்கோங்கப்பா. ஒவ்வொரு செகண்ட் உங்க செட்டையில எங்களை மூடி மறைச்சுக்கோங்க அப்பா. உந்தன் சிறகுகள் நிழலில் என்னாலும் அரவணைத்திடும் இறைவா, அரவணைத்திடும் இறைவா. சொல்லுங்க. உந்தன் சிறகுகள் நிழலில் என்னாலும் என்னை அரவணைத்திடும் இறைவா, அரவணைத்திடும் இறைவா. ரே பிரபரகபரபலதரபலபரபலதரப. நல்ல வாய் திறந்து ரே பிரபரகபரபலதரபலபரபலப. ஓர பிரபரபலதரபரகபரிபரபலதரபரப. சிறகுகள் நிழலில் என்னாலும் என்னை அரவணைத்திடும் இறைவா, அரவணைத்திடும் இறைவா. ரே பிரபரகபலம். அவருடைய சிறகின் நிழலில் நமக்கு அரவணைப்பு உண்டு. ஒரு தாய் தன் பிள்ளை மார்போடு அணைத்து அரவணைப்பது போல அவர் நம்மை அரவணைக்கிறார். ஒரு தாயை போல் அவர் நம்மை தேற்றுகிறார், ஒரு தகப்பனை போல் அவர் நம்மை தோளிலே சுமக்கிறார். எத்தனை நல்லவர். சிறகுகள் நிழலில் என்னாலும் என்னை அரவணைத்திடும் இறைவா, அரவணைத்திடும் இறைவா. ஓ சோதனை நேரத்திலும் மாறாத துன்பத்திலும் மாறுதல் உடக்களிப்பே, சோதனை வேளையிலும் மாறாத துன்பத்திலும் மாறுதல் உடக்களிப்பே. சேற்றினில் மூழ்கினாலும் மாளியில் வீழ்ந்திட்டால் தூக்கி உன்னை எடுப்பே. சேற்றினில் வீழ்ந்திட்டாலும் மாளியில் மூழ்கிட்டால் தூக்கி உன்னை எடுப்பே. மகனே, ஓ மகனே, உன் இதயத்தை தாராயோ, இப்ப தாராயோ, இப்ப தாராயோ. கையில் உன்னை எடுத்து மெய்யாய் அரவணைத்து கண்ணீர்கள் யாவும் துடைப்பே. கையில் உன்னை எடுத்து மெய்யாய் அரவணைத்து கண்ணீர்கள் யாவும் துடைப்பே. நீ செய்யும் ஜபங்கள் கேட்டு பெய்வேன் ஆசீர்வாதங்கள் நல்லாது காத்திடுவே. நீ செய்யும் ஜபங்கள் கேட்டு பெய்வேன் ஆசீர்வாதங்கள் நல்லாது காத்திடுவே. மகனே, ஓ மகனே, இதயத்தை தாராயோ, இப்போ தாராயோ, இப்போ தாராயோ. ஆமென். ஆண்டவர் உங்கள்கிட்ட கேட்கறதுலாம் உங்க இருதயத்துல எனக்கு இடம் கொடு. ஆமென். ஏதோ ஒரு
கொஞ்சம் ஆண்டவருக்கு கிடையாது, முதலாவது அவருக்கு. ஆமென். உன் முழு இருதயத்தோடும், உன் முழு பலத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூர்வாயாக என்பது பிரதானமான முதலாவது கற்பனை. ஆமென். அடைக்காலம் புகவே சிறகுகளால் மூடுவார். அடைக்காலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். 1000 10,000 சொல்லுமா பேர்களின் பக்கம் விழுந்தாலும் இது ஒரு காலத்தும் என்னை அணுகிடாது. தேவனும் தாபரமே அது ஒரு காலத்தும் என்னை அணுகிடாது. தேவனும் தாபரமே சட்டையின் கீழ் அடைக்காலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். சட்டையின் கீழ் அடைக்காலம் புகவே சிறகுகளால் மூடுவார். தேவனின் அடைக்காலமே என் கோட்டை மரணும் அவர். அவர் சத்தியம் பரிசையும் கேடகமும் என் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்தியம் பரிசையும் கேடகமா என் நம்பிக்கையும் அவரே. மீண்டும் சொல்லுமா, என் தேவன் என் அடைக்கலம், என் கோட்டை மரணம் அவர். என் கோட்டை, என் அரண், எனக்கு எல்லாம் எங்க அப்பா தான். அவர் எனக்கு அரணாக கோட்டையாக இருக்கும் போது எந்த மாந்திரிகமும் எனக்குள்ள வர முடியாது. என் எல்லையில கிரியை செய்ய முடியாது. எந்த சூரியமும் செயலந்துரும் கிரியை செய்ய முடியாது. எந்த செத்த ஆவிகளை எல்லையில இருக்க முடியாது. ஜோமன் ஓ தேவனின் அடைக்கலமே என் கோட்டை மரணம் அவர். அவர் சத்தியம் பரிசையும் கேடகமா என் நம்பிக்கையும் அவரே. சத்தியம் பரிசையும் கேடகமா என் நம்பிக்கையும் அவரே. அவர் சட்டையின் கீழ் அடைக்காலம் புகவே நம் சிறகுகளால் மூடுவார். அவருடைய செட்டை உங்க மேல விரிக்கப்படுது. ஆமென். பிதாவாகிய தேவனுடைய செட்டை, கிறிஸ்துவின் செட்டை, ஆவியானுடைய செட்டை உங்க வீடுகள் மேல விரிக்கப்படுகிறது. உங்க மேல விரிக்கப்படுகிறது. உங்க ஊழியத்துல, உங்க பிசினஸ்ல ஆமென் விரிக்கப்படுகிறது. இனி எந்த வாதை உங்க கூடாரத்தை அணுகாது. பொல்லாப்பு உங்களை நேரிடாது. எந்த மாந்திரிகம் உங்க எல்லையில இருக்காது. ஓ எந்த வியாதி இருக்காது. ஆமென். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. வாதை உன் கூடாரத்தை அணுகாது. கர்த்தருடைய மகிமை இறங்குது, இறங்குது, இறங்குது. கர்த்தருடைய அக்கினி இறங்குது. அக்கினி, அக்கினி, அக்கினி. ஃபயர், ஃபயர். இயேசுவின் ரத்த அக்கினியா இறங்குது. ஆராதிக்கிற ஒவ்வொரு வீடுகளுக்குள்ள இயேசுவின் ரத்த அக்கினியா இறங்குது. ஒரு போர்வையை போல மூடுது, மூடுது. கர்த்தர் மூடுறாரு, மூடுறாரு. எல்லா கிரியைகள் எரியுது. எல்லா செத்த கிரியைகள், மாந்திரிக கிரியெல்லாம் எரியுது, 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 எரியுது. செத்த ஆவிகளை, சுடுகாட்டு ஆவிகளை வச்சு செய்யப்பட்ட மாந்திரிக எரியுது, 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 எரியுது. மண்டையை விட்டு விட்டு செய்யப்பட்ட மாந்திரிகளை எரியுது, எரியுது, எரியுது. ஃபயர் ரெசர்வ் அடைக்காலம் புகவே சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்காலம் புகவே சிறகுகளால் மூடுவார். Thank you Jesus. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. நீர் எத்தனை நல்லவர். நீர் எங்களுக்காக கடைசி சொட்டு ரத்தத்தையும் சிந்தி இருக்கிறீரப்பா. கல்வாரி சிலுவையிலே பொல்லாத சாத்தானின் தலையை நீ நசுக்கி இருக்கிறீரப்பா.
ஓ ராப்ராபால் அவர் காட்டி கொடுத்த அந்த இரவுல அப்பத்தை எடுத்து பித்து அதை சீசர்கள் கொடுத்து, இதை வாங்கி புசிங்கள், இது உங்களுக்காக பிக்கப்படுகிறது, என்னுடைய சரீரமா இருக்கிறது. அந்தபடி அவர் பாத்திரத்தை எடுத்து, ஓ இது புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தமா இருக்கிறது, இதை பானம் பண்ணும்போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று திருமணம் பற்றி நாமே நமக்காக சொல்லுங்க. எங்களுக்காக பிக்கப்பட்ட இயேசுவின் சரீரம், எங்களுக்காக சிந்தப்பட்ட இயேசுவின் ரத்தம் எங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கும்படியாக, ஓ எங்கள் வியாதிகளை எல்லாம் அவர் சுமந்தார் சரீரத்துல, எங்களுக்கு வியாதி இல்லாத வாழ்க்கையை கொடுப்பதற்காக மொத்த வியாதி அவர் சரீரத்தில் சுமந்தார். நம்மை பாவம் இல்லாத ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழும்படியாக, நாம் வாழும்படியாக அவர் எல்லா பாவத்தையும் தன்மையில் ஏற்றுக்கொண்டார். எல்லா பிசாசின் போராட்டத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். நம்மை விடுதலை ஆக்கும்படியாக. இன்னைக்கு ஒருவேளை விடுதலைக்காக காத்திருக்கிறீங்களா? வியாதியினால் தவிக்கிறீர்களோ? இயேசுவின் ரத்தம் உங்க மேல இறங்குது. கல்வாரி சிலுவையில கிழிக்கப்பட்ட அந்த சதையிலிருந்து ஆமென் புறப்பட்ட வழிந்த அந்த ரத்தம் இன்னைக்கு உங்க மேல இறங்குது, உங்க வீடுகளுக்குள்ள இறங்குது, உங்க வஸ்திரத்துல இறங்குது, எலும்புகள்ல நரம்புகள்ல கிட்னில இறங்குது, ஜீரண உறுப்புகள்ல இறங்குது, கணையத்துல இறங்குது, லிவர்ல இறங்குது, ஹார்ட்ல இறங்குது. டச் டச் ஃபெயிலியரான ஒவ்வொரு உறுப்புகளும் இப்போது மீண்டும் மீண்டும் செயலடையுது, புதிதாகுது புதிதாகுது. பிரெயின்ல புதுசாகுது. சீரகுகள் நீலரில் என்னாலும் இறைவா அரவணைத்திடும் இறைவா, அரவணைத்திடும் இறைவா. ஆண்டவருடைய சட்டையின் கீழே ஆரோக்கியம், அதன் சட்டையின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளை போல வளர்வீங்க. இன்னைக்கு அந்த சட்டையின் கீழே இருக்கிற அந்த ஆரோக்கியம் ஒவ்வொருடைய சரீரத்துல இறங்குது இறங்குது. ஒவ்வொரு ஆவி ஆத்மா சரீரத்துல இறங்குது, லிவர்ல இறங்குது. சில லிவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கு, இன்னைக்கு அது புதுசாகுது, இன்னைக்கு புதுசாகுது. ரிசர்வ் டேக் இட். இரவெல்லாம் தூக்க முடியாம தவிக்கிற ஒவ்வொரு மைண்ட்ல இயேசுவின் ரத்தம் இறங்குது, ஒவ்வொரு சரீரத்துல இயேசுவின் ரத்தம் இறங்குது. எரியுது எரியுது, எல்லா மாதிரியா எரியுது, எல்லா மாதிரியத்தின் கிரியெல்லாம் எரியுது, செத்த ஆவியெல்லாம் எரியுது எரியுது எரியுது, சுடுகாட்டு ஆவியெல்லாம் எரியுது எரியுது, வசிய மரத்துல எரியுது எரியுது. ஃபயர் ஃபயர், அக்கினி 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 அக்கினி, இயேசுவின் ரத்தம் அக்கினியா இறங்குது, ஒவ்வொரு மேல இறங்குது, ஒவ்வொரு வீடுகளுக்குள்ள இறங்குது, பெட்ரூம்ல இறங்குது, ஹால்ல இறங்குது, ஒவ்வொரு அறையில இறங்குது. இயேசுவின் ரத்தம் அக்கினியா எரியுது. ஓ வாசல் நிலை கால்கள்ல ஜன்னல்ல இறங்குது, படியில இறங்குது, முத்தத்துல இறங்குது, வீட்டை சுத்தி இறங்குது, கேம்பஸ் முழுவதும் இறங்குது. ஃபயர் ஃபயர் ரிசர்வ். நோய்களெல்லாம் நீக்கிடுவார் நோடி பொழுதே, சுகம் தருவார் சொல்லுமான். நோய்களெல்லாம் நீக்கிடுவார் நோடி பொழுதே, சுகம் தருவார். பேய்களெல்லாம் நடு நடுங்கும் பெரியவர் திருமுன்னே, பேய்களெல்லாம் நடு நடுங்கும் நம்ம பெரியவர் திருமுன்னே. கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். மீண்டும் கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். மீண்டும் சொல்லுங்க. கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், கொண்டாடும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். அம்பேரே பிரபரக பலபரே பலதர பலபரப, ஓரா பிரபர பலதர பரி பரி கபரி பலதர பரி பலப, ஓரா பிரபர பலபரி பரி பலதர பரி பலதர பரி,
ஓ ரபரபரபலம் சரீரத்தில் வல்லமை இறங்குது, வல்லமை இறங்குது, வல்லமை இறங்குது. வான மண்டலம் முழுவதும் இயேசுவின் ரத்தம் அக்கினியா எரியுது, எரியுது, எரியுது. வான மண்டலத்திற்கு பொல்லாத ஆவின் சேனைலாம் எரியுது, 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 எரியுது. பாதாளத்தில் இயேசுவின் ரத்தம் அக்கினியா எரியுது, எரியுது, எரியுது. பாதாளத்தில் ஆவியில எரியுது, எரியுது. சுடுகாட்டு ஆவியில எரியுது, எரியுது, எரியுது. வசிய மருந்துல எரியுது, எரியுது, எரியுது. அந்தந்த சரீரத்தை வெளியேறுது, வெளியேறு, வெளியேறு. பொல்லாத வியாதியை வெளியேறு, பொல்லாத கேன்சர் வெளியேறு, அந்தந்த சரீரத்தில் வெளியேறு. எரிக்கிறேன், எரிக்கிறேன், எரியட்டும், எரியட்டும், எரியட்டும். கேன்சர் ஆவியே உன்னை எரிக்கிறேன், எரியட்டும், எரியட்டும். ரத்தத்துல இருக்கிற கேன்சர் கிருமியில எரியட்டும். கேன்சர் கட்டி உடைஞ்சு ஓடட்டும், எரியட்டும், எரியட்டும். லிவர்ல இருக்கிற கேன்சர் எரியட்டும், கணையத்தில் இருக்கிற கேன்சர் எரியட்டும், எரியட்டும், எரியட்டும். மறைவா செய்யப்படுகிற எல்லா கிரியெல்லாம் எரியட்டும். ஏவல் ஆவிகள் எரியட்டும், குட்டி பிசாசுல எரியட்டும், எரியட்டும். செத்த ஆவியின் கிரியெல்லாம் எரியட்டும், எரியட்டும். விடுதலை பெற்றுக்கோங்க. Be healed in the name of Jesus. மாந்திரியத்தினால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு உறுப்புகள் இயேசுவால் புதுசாகட்டும். மாந்திரியத்தினால் இழந்த எல்லா ஆசீர்வாதங்கள் நன்மைகளும் திரும்ப வருவதாக இயேசுவின் நாமத்தை கட்டவிழ்க்கிறேன். Glory. பொருளாதாரத்துல கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும். செழிப்பின் அபிஷேகத்தை ஊத்துங்க, ஒவ்வொரு மேல ஊற்றுங்க டாடி, ஊற்றுங்க, ஊற்றுங்க. ஆராதிக்கிற பிள்ளைங்க மேல செழிப்பின் அபிஷேகத்தை ஊற்றுங்க. எங்க அனாயிண்டிங்க ஊற்றுங்க, இளமையாக்குங்க, இளமையாக்குங்க, இளமையாக்குங்க. சாகாமை அழியாமை அபிஷேகத்தை ஊற்றுங்க. வியாதி இல்லாத ஒரு அபிஷேகத்தை ஊற்றுங்க. இனி மரணம் இல்லை, இனி அழுகை இல்லை, இனி கண்ணீர் இல்லை, இனி வருத்தம் இல்லை. அந்த அபிஷேகத்தை ஊற்றுங்க, எங்க மேல ஊற்றுங்க டாடி, ஊத்துங்க டாடி. ஓ கூப்பிடுங்க, அப்பா பிதாவே கூப்பிடுங்க. அப்பா பிதாவே எங்களுக்கு இறங்கும் சொல்லுங்க. அப்பா பிதாவே எங்களை நிரப்புங்க. அப்பா பிதாவே எங்க மேல ஊற்றுங்க. கேளுங்க, கூப்பிடுங்க. அப்பான்னு உரிமையோடு கூப்பிடுங்க. ஆமே, அன்னைக்கு பத்திமையை கூப்பிட்டான். ஓ ஆமா, தாவீதின் குமாரனை எனக்கு இறங்கும் கூப்பிட்டான். ஆனா இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க அப்பா பிதாவே ஷப்ரா பார ஏசப்பா ரப்ரா கபலா கபதா ரகபரா பலா தர பர பலா தர ரோப்ரா பர பலா பர பலா துரா பர பலா பர பலா பர பல என் தகப்பன் நீதானையா. ஓ கொஞ்சம் குறை இல்லப்பா, என் தகப்பன் நீதானையா. எல்லாமே பார்த்து கொள்வி, என் தகப்பன் நீதானையா. எல்லாமே பார்த்து கொள்வி. எரியுது, எரியுது. வசிய மரத்துல வெளியே வருது, வெளியே வருது. குடலை விட்டு வெளியே வருது, வெளியே வருது, வெளியே வருது, வெளியே வருது, வெளியே வருது, வெளியே வருது, வெளியே வருது. செத்த ஆவிலாம் வெளியே வருது, அந்தந்த சரீரத்தை விட்டு வெளியேறுது, வெளியேறுது. இப்ப வெளியேறுது. ஃபயர். உங்க முன்னேற்றத்தை தடை பண்ற பொல்லாத ஆவிலாம் எரியுது, எரியுது. உங்க பிள்ளைங்களை படிக்க விடாதபடிக்கு செய்கிற பொல்லாத கிரியெல்லாம் எரியுது, எரியுது, எரியுது. பொறாம கிரியெல்லாம் எரியுது, எரியுது. வன்கண் கிரியெல்லாம் எரியுது. எரியுது, எரியுது. உயிர்த்தெழுந்த வல்லமை, உயிர்த்தெழுந்த வல்லமை இறங்குது. நித்திய ஜீவ அபிஷேகம் இறங்குது, 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 இறங்குது. உயிர்த்தெழுந்த அபிஷேகம் இறங்குது, 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 இறங்குது. ஏவல் ஆவியில எரியுது, மாந்திரிக ஆவியில எரியுது, பிளாக் மேஜிக் எரியுது, எரியுது. ரபா எரியுது, எரியுது, எரியுது. ரபா தகடுகள்ல எரியுது. ஓ தகடுல எரியுது, தகடுகள்ல எரியுது. எந்தெந்த வீடுகளுக்குள்ள தகடு பதிச்சு வச்சிருக்காங்களோ அந்தந்த தகடுல எரியுது. பொம்மை எரியுது, பொம்மை எரியுது. மாந்திரிக பொம்மைகள்லாம் எரியுது, 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 எரியுது. ஃபயர், 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 ஃபயர். ரபா லபா ரபா லபா ரபல பெரு 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 பெரு. தகடுல எரியுது, எரியுது, எரியுது. ஓ ரபா லபா ரீபரா வசிய மருந்துல எரியுது, எரியுது. எலும்பு சம்பளத்தை வச்சு செய்யப்பட்ட மாதிரி எரியுது. போட்டோ வச்சு செய்யப்படுகிற மாதிரிகள் எரியுது, எரியுது. என் தகப்பன் நீதானையா. எல்லாமே பார்த்து கொள்வி, என் தகப்பன் நீதானையா. எல்லாமே பார்த்து கொள்வே. அப்பாவும் நீரே, அம்மாவும் நீரே. சொல்லுங்க, அப்பாவும் நீரே, அம்மாவும் நீரே. நானும் தன் பிள்ளைய
என்றோ, நானும் தன் பிள்ளை என்றோ. அப்பா நான் உம்மை பார்க்கிறேன், என் அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். என் அப்பா நான் உம்மை பார்க்கிறேன், என் அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். அப்பாவும் நீரே சொல்லும், அம்மாவும் நீரே மீண்டும், அப்பாவும் நீரே அம்மாவும் நீரே, நாடும் தன் பிள்ளை என்றோரே. பர பல பர பல பரக பர பல பரப ஒரு பர பல பர பல பரி பல கபர பல தர பல தரி பிரபா. என் அன்பே நான் உம்மை துதிக்கிறேன், என் அப்பா நான் உம்மை பார்க்கிறேன். தலைமுறை சாபங்கள்ல உடையுது, எல்லா சாப கட்டுகள்ல உடையுது. முன்னோர்கள் பாவத்தின் நிமித்தம் வந்த சாபம் உடையுது, உங்க பாவத்தின் நிமித்தம் வந்த சாபம் உடையுது. எல்லா பாவங்களும் உங்க பாவம், உங்க முன்னோர் பாவம், ஜென்ம பாவம், கர்ம பாவம் எல்லாத்தையும் இயேசுவா சிலுவையில சுமந்துட்டார். இனி தண்டனை உங்களுக்கு கிடையாது, இனி ஆக்கினை தீர்ப்பு கிடையாது. எல்லா ஆக்கினை தீர்ப்பை அவன் மேல ஏற்றுக்கிட்டாரு. அவமானம் சிலுவை தானே மகிழ்ச்சியோடு சுமந்துட்டாரு. இனி உங்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாம, அவரை விசுவாசிக்கிறவனுக்கு ஆக்கினை தீர்ப்பு கிடையாது, தண்டனை தீர்ப்பு இல்ல. ஓ சாபத்தின் நிமித்தம் இழந்த நகைகள், பணங்கள், சொத்துகள் திரும்ப வருவதாக, வருவதாக இயேசுவின் நாமத்தாலே. பரம்பரை சாபங்கள் ஒடியட்டும், பரம்பரை சொத்துக்கள்லாம் திரும்ப வரட்டும், திரும்ப வரட்டும், கிடைக்கட்டும், கிடைக்கட்டும். கையை விட்டு போன எல்லாம் திரும்ப வரட்டும், எல்லாம் திரும்ப வரட்டும், திரும்ப வரட்டும், திரும்ப வரட்டும். சக்சஸா முடியட்டும், உங்களுக்கு சாதமா முடியட்டும். ஓ எல்லா சொத்து தகராறுல மாறட்டு, 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 மாறட்டு. நோய் இல்லாத ஒரு அபிஷேகம், நோய்கள் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ற அபிஷேகம் உண்டாகட்டும், உண்டாகட்டும். ஒவ்வொரு சரீரம் ஆக்டிவ் ஆகட்டும், ஆக்டிவ் ஆகட்டும். சோர்ந்து போய் இருக்கிற ஒவ்வொரு சரீரம் ஆக்டிவா பிரிஸ்கா மாறட்டும், பிரிஸ்கா மாறட்டும். எல்லா பலவீனத்தின் ஆவுகள், சோர்வின் ஆவுகளை வெளியே அடிச்சு வரட்ட ஓடு, அந்தந்த வீடுகளை விட்டு ஓடு, ஓடு. இதுவரை பின்தொடர்ந்து வந்த சாபங்கள் இந்த நாள்ல உடையுது. இனி ஒரு சாபம் இல்லை, சொல்லுங்க, இனி ஒரு சாபம் இல்லை. தேவனுடைய ஆட்டுக்குட்டியானுடைய சிங்காசனம் நம்முடைய மத்தியில் இருக்கு. இனி மரணம் இல்லை, இனி அழுகை இல்லை, இனி வருத்தம் இல்லை, இனி கண்ணீர் இல்லை. முந்தினவைகள் ஒளிந்து போயின. பாவத்துக்கான தண்டனையில் அவர் சுமந்துட்டாரு. இனி ஆக்கின தீர்ப்பு இல்லை, இனி பயமில்லை, பயமில்லை. பயமே எனக்கு இல்லை, ஒரு பயமே எனக்கு இல்லை. ரகசிய பாவங்கள்லாம் வெளியேறுது, வெளியேறுது. மறைவான கண்ணிகள்லாம் வெளியேறுது, ரகசிய ஆலோசனைகள் வெளியேறுது, எரியுது, எரியுது, எரியுது.
கர்த்தர் யுத்தம் பண்றார். சத்துருக்கள் சிதறடிக்கப்படுகிறார். எந்த இடத்துல இருந்து மறைவா உட்கார்ந்து ஆலோசனை பண்றானோ, தேவ பிள்ளைகளுக்கு விரோதமா ஆலோசனை பண்றானோ, அங்கெல்லாம் கர்த்தருடைய அக்கினி எரியுது. அக்கினி எரியுது. பட்டயத்தை பிடிச்ச தூதர்கள் இறங்கி போய் அடிச்சு வரட்டுறாங்க. ஃபயர். உங்க வீட்டுக்குள்ள வராது. ஓ, இனி சாபம் வராது. இந்த செத்த ஆவி இனி உங்க எல்லையில இருக்காது. இனி உங்க கனவுல வராது. கனவுல வந்து அந்த செத்த ஆவி உங்களை பயங்காட்டாது. அடிச்சு வரட்டுறாரு. இன்னைக்கு தூதர்கள் இறங்கி வந்திருக்கிறாங்க. அடிச்சு வரட்டுறாங்க. பூர்ணமாக்கப்பட்ட நீதிமானுடைய ஆவிகள் வந்திருக்கிறாங்க. இறங்கி வந்திருக்கிறாங்க. அவங்களை அடிச்சு வரட்டுறாங்க. ஓ, இதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார். நம்ம வீட்டுல சிங்காசனம் போட்டு இருக்கிறார். நம்ம வீட்டை சுத்தி தூதர்கள் டென்ட் போட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க. வீடு கட்டி உட்கார்ந்து இருக்கிறாங்க நம்மளை பாதுகாக்கும்படியா. லோரி Thank you Jesus. நகத்துல கிரியை செய்யற மாந்திரிகம் எரிக்கிறவன் வெளியேறு. பெருமை நாம் வெளியேறு. குழந்தை பாக்கியத்தை தடை பண்ற பொல்லாத ஆவியை வெளியேறு. எரிக்கிறவன் அக்கினி விழுது. அக்கினி விழுது. கர்ப்பப்பையில இருக்கிற கட்டிகளை எரியுது. புற்றுநோய் கட்டியில எரியுது. வசிய மரத்துல எரியுது. அந்தந்த சரீரத்து வெளியே வருது. வெளியே வருது. இருமல் மூலமா வாந்தி மூலமா வெளியுது. வெளியவா வெளியவா ஃபயர். எரிக்கிறேன் 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 எரியட்டும் எரியட்டும். உருவத்துல கிரியேச்சர் எல்லா கிரியல எரியட்டு 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 எரியட்டு. பாம்புகளை வச்சு செய்யப்படுகிற மாதிரிகளை எரியுது. வலு சர்ப்பம் எரியுது 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 எரியுது. அந்த சரீரத்தை விட்டு வெளியேறு. சில லிவரை விட்டு வெளியேறுது. ஃபயர் 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 ஃபயர். எலியின் கிரியல் ஆவியில வெளியேறுது. எலியை வச்சு செய்யப்பட்ட மாதிரிகளை எரியுது 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 எரியுது. ஃபயர். ஓ, கட்சி செய்யப்பட்ட மாதிரிகளை எரியுது எரியுது. ஃபயர் ஃபயர் அனாயிண்டிங். உந்தன் சீரகுகள் நீலனில் இந்நாளும் நீரை அரவணைத்திடும் நிறைவா. அரவணைத்திடும் இறைவா. அப்படியே துதிங்க. வல்லமை இறங்கட்டும் வல்லமை இறங்கட்டும். வல்லமை 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 பகலின் அம்புகளை கத்த முறிக்கின்றார். இரவின் கெட்ட சொற்பனை கொண்டு நெத்திரை கிடைக்கின்ற எல்லா ஆவிகத்தை எரிக்கின்றார். பயத்தை கொண்டு எல்லா ஆவிகத்தை எரிக்கின்றார். பயத்தை கலக்கத்தை கொண்டு அவிசுவாசம் சந்தைகளை கொண்டு எல்லா ஆவி எரிக்கப்படுகிறது. வேதத்தை கொடுத்த தரான காரியங்களை பரப்பின்ற எல்லா கல்லாவி எரிக்கப்படுகிறது. ரகாபா ஷீகாபா ரக ஷீகாபா ரகசிய ஆலோசனை எரிக்கப்படுகிறது. தேவஜனகரனை எல்லா ரகசிய திட்டம் எரிக்கப்படுகிறது. ரீகானா ஷீகாபா ராகரா ஹந்தோரபா மறைவிடங்களை செய்யப்பட்ட எல்லா சதி ஆலோசனை எரிக்கப்படுகிறது. ரீஷிகா ரீஷிகா பாரா ஷிகா பாராந்தவா. நீதிமான் 7 முறை விழுந்தால் எழுந்திருப்பான். அவன் தள்ளண்டு போதலே கர்த்தவனை தாங்குகிறார். துன்மாக்களும் தீங்கை எதிர்ந்து அழிந்து விடுவார்கள். ரோபோ ஷீகா பாராகா அர்ப்பண்டு போதே துன்மாக்களை முடிவு. கர்த்தர் காத்துக்குள்ள பூமி சுந்தரிப்பார்கள். ஓரியாந்தா ரஷிகா வரா ஷீகா வர ஷீகா வர சந்தர்பா. வல்லமை 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 கத்த சிலர் மேல வேதத்தின் ஆழத்தை அபிஷேகத்தை ஊற்றினாரு. வேதத்தின் ஆழத்தை சென்று முத்துக்கள் எடுக்கின்ற அபிஷேகம் இறங்கிறது. வேதத்தின் வியாக்கியானங்களை வேதத்தின் ரகசியங்களை கத்தவங்க கொடுக்கின்ற பெற்றுக்கொள்ளுங்க பெற்றுக்கொள்ளுங்க பெற்றுக்கொள்ளுங்க. வேதத்துக்கு தெளிவான சிந்தை ஞானம் உண்டாகிறது. கத்தவை கொடுக்கின்றாரு. ஓ ரீகானா ஷீகா ஆழத்தில் செஞ்ச முத்துக்களை எடுக்க அப்படியோட அபிஷேகம் இறங்குது. Receive in the name of Jesus.
யாந்தர் ஆழங்களின் அபிஷேகம் இறங்குது. ஆழங்களின் அபிஷேகங்கள் ஆழம் பிதாவித ஆழம் குமாரனை ஆழம் பஸ்தாவின் ஆழங்களுக்கு கட்ட சிலரை கொண்டு செல்கின்றாரு. ரீகானா சிவான மண்டல ரகசியம் கற்றுக் கொடுக்கின்றாரு. சிலர் மேல பாதல் ரகசியங்கள் வெளிப்பட்டப்படுகிறது. ஆவி மண்டலங்கள் ரகசியங்கள் சிலர் வெளிப்பட்டப்படுகிறது. ரிசீவ் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ். தாகம்ல ஒவ்வொரு மீது கத்த தன்னுடைய அபிஷேக நீர் ஊற்று கொண்டு இருக்கிறார். ரிசீவ் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ். ஏசு நாம பெற்றுக்கொள்ளுங்கள். ரீகாமா ரங்கவா 7 தலைமுறை சாபங்கள் ஒழிக்கப்படுகிறது. முன்னோர்கள் சாபங்கள் ஒழிக்கப்படுகிறது. எல்லா கட்டளை ஒழிக்கப்படுகிறது. குடும்பத்தை உடைக்க கணவனை பிரிக்க யாந்தார் ரஷிகா பார் யாந்தார் ரகாந்தரமான ஜீவன் போகம் எல்லாம் ஆந்து ஏற்கப்படுகிறது. ரகபா ஹந்தோ ரபா அந்தர் ஷீகா பரகல் அந்தல் பாண்டார் யாந்தர்பா காண்டாமருக்கு அபிஷேகம் ஊற்றப்படுகிறது. ரிசுவின் நேம் ஆஃப் ஜீசஸ். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் பூமியிலே ஒருவனும் உன்னை எதிர்த்து நிற்பது இல்லை. நான் மோசையோடு கூட இருந்து போல உன்னோடு இருக்கின்றேன். அவர் நம்முடைய தேவன். அவர் நம்மகிட்ட ஒரு நாள் விலக மாட்டார், நம்மை கைவிட மாட்டார். அவர் நம் கத்தைப்படுத்தி நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லியிருந்தார். இப்பொழுது நீ பயப்படாதே, நீ கலங்காதே, நீ போகுமிடமெல்லாம் உன் தேவனாய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அன்னை தேவனை நமஸ்கரி சேவிக்க வேண்டாம், அவர் நாமங்கள் உதனால் உச்சரிக்க வேண்டாம். உன் நேரத்தில் உள்ள எல்லா காரியங்களையும் அந்நிய காரியங்களை எடுத்து போடு. கர்த்தர் உன் நேரத்தை உலாவுகிறார், கர்த்தர் உன் பாலத்தை உலாவுகிறார். அவர் பிரியமில்லாத காரியங்கள் எரிக்கப்பட்டு போட்டோம். கர்த்தர் உலாவுகிற ஆலயமாக ஸ்தானமாக பாளையமாக உன் வீடு இருக்கட்டும். நன்றி ராஜா. ரகாபா கட்டத்தை கிட்டவேன் தகப்பன். விதைகளின் நியாயத்தை விசாரிக்கிறார். தனிமையான வீடு செயல்பட்டு கட்டுங்க வீடுகத்தை வெளியாக்கிறாரு. பரதேசிகத்தை காப்பாற்றுறாரு. திக்கற்றபடி நியாயத்தை விசாரிக்கின்றார். ஒடுக்கப்பட்ட கட்ட நீதி செய்கிறாரு. ரீகானா ஷீகா பராகபா ஒடுக்கப்பட்ட பட்சத்தில் இருந்து கத்தாரு நீதி செய்தார். கண்ணீர் துடைக்கின்றார். ஒடுக்கப்பட்ட கட்ட நீதி செய்கின்றாரு. ரகாபா ஷீகா பராகந்தர்வா ரேகேன் அதுமாக்கரை குயக்கடத்தை போல உடைத்து போடுகின்றார். தூரா ஷீகா பரா கந்தார் யாந்தார் ரெபுக்க வல்லமை எல்லா மாந்திரிக வல்லமை குடிக்கின்ற குளிர் பானங்கள் அருந்துகின்ற பானங்கள்ல நீர் ஆகாரங்கள்ல பசியை மருந்து கொடுத்து மாந்திரிக பொடியை கொடுத்து கலக்கி சிந்தை மாற வேண்டும், ஜீவனத்துக்கு நஷ்டம் உண்டாக வேண்டும் என்று செய்யப்பட்ட எல்லா மாந்திரிகள் எரிக்கப்படுகிறது. அப்பா தேவ பிள்ளைகள் உண்ணுகின்ற எல்லா போஜனத்திலையும் குடிக்கின்ற தண்ணீர்லையும் குளிர்பானங்களையும் அருந்து பானங்களையும் வல்லமை ரத்தம் பூசப்பட்டு அவங்க உபயோகிக்கின்ற ஒவ்வொரு பொருள் வீட்டில் ஒவ்வொரு பொருளில் வல்லமை ரேகை நாஷிகா பராகாபா முந்தின இடுக்கங்களை மறைந்து போட்டோம் அழிந்து போட்டோம். அடுத்த புதிய காரியங்களை செய்வீராக. கருள் பிறகு சிங்காத்தை கொடுங்க, உடைய கொடுங்க அப்பா. துக்கத்தை பிறகு துதினாலே கொடுங்க, சந்தோஷத்தினாவே கொடுங்க ராஜா. ரீகா நஷீகாபா வல்லமை மகிழ்ச்சி அபிஷேகம் இறங்கட்டும். ஒரு மகிழ்ச்சி அபிஷேகம் இறங்கட்டும், சமாதான அபிஷேகம் இறங்கட்டும், சந்தோஷத்தின் அபிஷேகம் இறங்கட்டும். எல்லா கவலைகள் அப்பா அழுத்தம் பாரங்கள் எல்லாம் இயேசு நாமத்தில் மாறட்டும். சுகம் உண்டாகட்டும். சிந்தையில சமாதானம் உதைக்கட்டும். துக்க நாட்கள் முடிந்த பிறகு கர்த்தரே நித்திய வெளிச்சம். துக்க நாட்கள் முடிகிறது. சூரியன் உனக்கு ஒளி கொடுக்க தேவையில்லை, சந்திரன் உனக்கு ஒளி கொடுக்க தேவையில்லை. கர்த்தரே உன் நித்திய வெளிச்சம். நன்றி ராஜா. ரகபா ரஷிகா பர்கபா ரங்கா நந்தரவல் ஏகேம ரகா சத்தனை பேராந்தரபா. சோர்ந்து போகிற பிள்ளைகள் கர்த்தர் பலன் கொடுக்கின்றாரு. வலிமை இல்லாத பிள்ளைக்கு சத்துவமற்ற வலிமையில்லாத கர்த்தர் தண்டி வலிமையை கொடுக்கின்றாரு. பெற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் தோல் பதை வல்லமை இறங்குது. மூட்டுப்பதில கைகளில் கால்களில் தலைப்பதில் வல்லமை தேண்ட வல்லமை பலன் இறங்குது. கர்த்தருக்கு ஸ்ட்ரென்த் கொடுக்கின்றார். நன்றி. ஏசு நாமத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். காந்தாரபா நன்றி அப்பா. ஒவ்வொரு பிள்ளைங்களையும் ஆசீர்வதிங்க, நிரப்புங்க. அந்த மனமகிழ்ச்சி நாள் நம்ம துதிக்க மேதிக்கும் வார்த்தைகள் கேட்க ஒவ்வொரு பலப்படுத்துங்க. இந்த நாளை சந்தோஷமா குடும்பத்தோடு குடும்பத்தோடு வார்த்தை கேட்க கிருபத்தாங்கப்பா. ஒவ்வொரு ஆசிரிங்க, ஒவ்வொரு பிள்ளைங்க அப்பா தகப்பனே அவங்க நினைப்பது ஜெபத்துக்கு அதிகமாக கரியசிங்க. அவங்க நினைத்த அப்பா வேண்டின ஜெபத்துக்கு பதில் கொடுங்க. அவங்களுடைய ஏக்கங்கள் விருப்பங்கள் நிறைவேற்றுங்க. ஜெபத்துக்கு பதில் கொடுங்க. அற்புதங்கள் எல்லாம் நடக்கட்டும். இன்னும் விசுவாசிக்கட்டும், இன்னும் வேத்தி ஆசைக்கட்டும், இன்னும் ஜெபிக்கட்டும், இன்னும் உம்மோடு கூட யாக்கோபு போல ஊராடட்டும் அப்பா. ஆபிரகாமை போல சிநேகிதம் இருக்கட்டும். தாவீது போல உங்க இதயத்துக்கு ஏற்று நாங்கள் மாற்றுங்க ராஜா. இசையை போல ஒரு விகசனம் மாற்றுங்க பாரு.
யோவானை போல மார்பசனம் செய்தனாக பவுலை போல உமக்கென்று ஓட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, பலப்பட்டு காத்துக்கங்க. வார்த்தையினும் மன்னா விட்டு கொடுங்க, இதயங்கள் திறக்கட்டும் இதில் போல வார்த்தையான உள்ளம்புறம் சென்று அப்பா 100 மடங்கு பலன் கொடுக்கட்டும், உமக்கென்று கனி கொடுக்கட்டும், உமக்கென்று வாழட்டும், உமக்கென்று ஓட்டும். அப்பா பேசு, நீங்கள் உங்கள் ஆவிய என்ற வார்த்தை நீங்கள் பேசு, நான் கேட்கிறேன். அப்பா என்னை மாற்ற வெளிப்படுந்தாங்க அப்படி வார்த்தையை விட்டு கொடுங்க, ஆசீர்வதிங்க, காத்துங்கள் நினைட்டுங்க. மீட்பரே சொன்ன ஜெபங்கள் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பினிய வாழ்த்துக்கள். உங்கள் யாரையும் அன்போடு கூட இந்த பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனைக்கு அன்போடு வாழ்த்து வரவேற்கின்றேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் கர்த்தவங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நாம் கர்த்தர் நமக்கு கொண்டு கொடுத்த அருமையான வேத பகுதி தியானிக்க சங்கீத புஸ்தகம் 45ஆம் சங்கீதம் 12ஆம் வசனம். சங்கீதம் 45, 12 என்னோட கூட வேத புத்தகத்தை திருப்பிக் கொள்ளும். அல்லேலூயா. தீரு குமாரத்தை காணிக்கை கொண்டு வருவாள், ஜனங்களில் ஐசுவரியவான்களும் உன் தயவை நாடி வணங்குவார்கள். அல்லேலூயா. இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தை உங்களை நோக்குகிறது. தீரு குமாரத்தை உங்களுக்கு காணிக்கை கொண்டு வருவாள். அல்லேலூயா. தீரு என்பது ஒரு செழிப்பான பட்டணம், வியாபாரத்தினால் செழித்த பட்டணம். அல்லேலூயா. ஒரு செழிப்பின் காலத்துக்குள்ள கர்த்தவங்களை கொண்டு செல்ல போகின்றார். பூமியிலே எவ்வளவு நஷ்டங்களும் பஞ்சங்களும் வந்தாலும் கர்த்தர் உங்கள் களஞ்சியங்கள்ல அல்லேலூயா ஒரு நாள் அது குறைவுபடாது. சிங்க குட்டிகள் கூட தாழ்ச்சி அடைந்து, வலிமை உள்ள விலங்குகள், பணமுள்ளவர்கள் கூட இன்றைக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க. இன்றைக்கு தேசத்துல மிகப்பெரிய உலகம் முழுவதுமாக எத்தனையோ தேசங்கள், 14க்கும் மேற்பட்ட தேசங்கள், மிகப்பெரிய வல்லரசான அமெரிக்கா இன்றைக்கு வீழ்ந்து போனது. இங்கிலாந்துல பஞ்சம், எல்லா நாடுகள்லையும் இன்னைக்கு பஞ்சம் தலைவர்த்து ஆடுகிறது. அவங்களுடைய பொருளாதாரம் வீழ்ந்து போனது. கடன் மேல கடன், திரும்ப செலுத்த முடியாம பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், ஸ்ரீலங்கால எத்தனையோ தேசங்கள் இன்றைக்கு விழுந்து போனது. ஆனாலும் தேவன் கிருபையாக நம்முடைய இந்த தேச பொருளாதாரத்துல நிலைநிறுத்துகின்றார். அல்லேலூயா. நம்முடைய ஜெபம் நம்முடைய தேசத்தை இன்றைக்கு பாதுகாத்து கொண்டு வருகிறது. அல்லேலூயா. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? உங்க ஜெபந்தான் அல்லேலூயா தேவன் நம்மை ஜெபிக்க வைக்கின்றார். நம் மூலமாக தேவன் தேசத்தை ஆசீர்வதிக்கின்றார். அல்லேலூயா. இந்த உலகமே பஞ்சத்தில் இருந்தாலும் அல்லேலூயா அன்று விதை வீட்டில் அவளுடைய அந்த பஞ்சகாலம் முடியும் வரை அவள் தீர்க்கதரிசிக்கு ஒரு பங்கு கொடுத்து நிமித்தாங்க. அந்த பஞ்சகாலம் முடியும் வரை அவருடைய பேசுகிற அந்த மாவு தொட்டில் அந்த மாவு குறைவில்லை, மாவு பாத்திரத்தை அதே போல எண்ணெய் குறைவில்லை. அல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு கூட பேசிக்கொண்டு இருக்கின்றார். அப்படிப்பட்ட பட்டணங்களிலிருந்து உங்களுக்கு காணிக்கைகள் கொண்டு வரப்படும். அல்லேலூயா. ஜனங்களில் ஐசுவரியவான்கள் அல்லேலூயா உங்கள் தயவை நாடி வணங்குவார்கள். அல்லேலூயா. நம்முடைய தேவன் அல்லேலூயா 145ஆம் சங்கீதத்தில் 9ஆம் வசனடியாக போடப்பட்டுள்ளது. அல்லேலூயா. சங்கீதம் 145:9. அல்லேலூயா. கர்த்தர் எல்லார் மேலும் தயவுள்ளவர், அவர் இரக்கங்கள் அவருடைய எல்லா கிரியைகளின் மேலும் உள்ளது. நம்முடைய கர்த்தர் தயவுள்ளவர். அல்லேலூயா. தயவு என்றால் ஆதரவாக, நமக்கு அனுகூலமான துணை செய்பவர், நமக்கு சப்போர்ட்டாக உதவி செய்பவர். அல்லேலூயா. அவர் நமக்கு எப்பொழுதுமே நம்முடைய பட்சத்திலே காணப்படுவார், நமக்கு ஆதரவாக காணப்படுவார். அவருடைய உள்ளம் எல்லோருக்கும் உதவி செய்ய வேண்டும். அல்லேலூயா. பலவீனனுக்கும் எளியனுக்கும் இறங்குவார், சீமைப்பட்டவர்களை கூப்பிடுவதை கேட்பார். அல்லேலூயா. திக்கற்றவர்களை நியாயத்தை விசாரிக்கிறார், விதை நாளுக்கு நியாயம் விசாரிக்க. இப்படிப்பட்ட யாருமே இல்லாமல் ஒடுக்கப்பட்டவங்க, கண்ணீர் விடுறாங்க, எனக்கு உதவி யாரும் இல்லை, என்னை தூக்கிட யாரும் இல்லை என்ற அப்படிப்பட்ட பிள்ளைங்களுக்கு கர்த்தர் என்ன செய்வாரா? அவர் தயவு உள்ளவர். அல்லேலூயா. உதவி செய்பவர், ஆதரவாக இருப்பவர். அல்லேலூயா. உனக்கு யாரும் இல்லை என்று நீங்கள் ஒரு நாளுமே கலங்காதீர்கள். அல்லேலூயா. நம்முடைய உதவி, நம்முடைய சகாயம் என்ற உதவி, நம்முடைய ஹெல்ப் எங்கிருந்து வருமா? இந்த வானத்தை உண்டாக்கின, இந்த பூமி உண்டாக்கின கர்த்தர் இடத்திலிருந்து. ஹல்லேலூயா. நம்முடைய கர்த்தர் அவர் தெய்வாதி தேவன், ராஜாதி ராஜா. இந்த வான மண்டலங்கள் நாம பார்க்கின்ற சூரியன் சந்திர நட்சத்திரங்கள் நட்சத்திரங்கள் ஒரு நாள் நம்மளால எண்ண முடியாது. அதே போல எத்தனையோ கோடி கோடி நட்சத்திரங்கள் இந்த பூமியில் உண்டு. அந்த வான மண்டலங்கள்ல சூரியன் போல சந்திரன் போல எத்தனையோ கிரகங்கள், கோள்கள் இன்னும் அதிகமான உண்டு. ஹல்லேலூயா. நம்ம கண்களுக்கு தெரிந்த, நம்முடைய அறிவுக்கு புலப்படுது கொஞ்சம்தான். ஆனால் மனிதர்கள் கண்டுபிடிக்க முடியாத எத்தனையோ கோடி 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 சூரிய குடும்பங்கள் வான வெளியில, அந்த அண்ட வெளியில உள்ளது. ஹல்லேலூயா.
அத்தனையுமே நம்முடைய கர்த்தர் அவற்றை உருவாக்கினார், படைத்தார். ஹல்லேலூயா. அவர்களை நடத்தினார். அதினதின் பாதையிலே ஒவ்வொரு நாளும் அது சுற்றி வருகிறது. ஒரு கிரகம் ஒரு கோள் தன் பாதை விட்டு மாறினாலே நமக்கு எவ்வளவு ஆபத்து வரும். ஹல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் அதே போல எத்தனையோ விண் கற்கள் மேலே வானமண்டலத்தை சுற்றி கொண்டிருக்கிறது. அத்தனை கற்களும் பூமியிலே மோதாதபடி தேவன் பாதுகாக்கின்றார். அதுக்கென்று நியமிக்கப்பட்ட பாதையிலே எல்லாவற்றையும் அவர் போஷிக்கின்றார், பாதுகாக்கின்றார். அதே போல பூமியில மனிதர்கள் போக முடியாது எத்தனையோ காடுகள் உண்டு. சமுத்திரத்தின் ஆடி ஆழங்கள்ல மனிதர்களால் போக முடியாத ஆழங்கள்லேயும் அங்கு ஜீவராசி வாழுது. அதையும் ஆண்டவர் தான் போஷிக்கின்றார். இல்லையா? அப்படிப்பட்ட ஆண்டவர் சர்வ வல்லமையான தேவன். நம்முடைய ஆண்டோடைய வல்லமை அது எதற்குமே ஒப்பாக ஈடாக முடியாது. அது யாராலுமே ஆராய முடியாது. அவருடைய மகத்துவம் ஆராய்ந்து முடியாது. ஹல்லேலூயா. அவர் வல்லமை அப்படிப்பட்ட தின கர்த்தர். ஹல்லேலூயா. நமக்கு உதவி செய்ய அவர் வானத்திலிருந்து வானத்தை தாழ்த்தி பூமியிலே இருக்க மனுபத்தின் மேல் கண்ணோக்கு என்று வசனம் சொல்கிறது. அவர் வானங்களை தாழ்த்தி இறக்கினார். ஹல்லேலூயா. நம்ம பார்க்கின்ற இந்த வானம் இது ஒரு லேயர், அதுக்கு மேலே பல லேயர்ஸ் இருக்கிறது. அதற்கு மேலாக பரலோகம். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவன் பரலோகத்திலிருந்து தன்னுடைய நான் உயரத்தில் இருக்கிற நான் பூமியில் வாழ்கிற மக்களை நான் ஏன் பார்க்கணும் என்று அவர் பெருமையாக அல்ல, அவர் அந்த மேலே இருந்து கீழே அந்த வானத்தை ஒரு படி போல கீழே தாழ்த்தி எப்படி பஸ்ஸில் இறங்குறோமோ அதே போல அவர் அந்த படியை கீழே இறக்கி என்ன சொல்றா பூமியில உள்ள நம்மை பார்க்கின்றார். ஹல்லேலூயா. அவர் மனுஷனை நினைப்பதற்கும் மனுபுத்தனை விசாரிக்கிறதுக்கும் நம்ம எம்மாத்திரம். அவர் வானவனுடைய சிங்காசன பூமியுடைய வெறும் பாதப்படி கால் வைக்கிற இடம்தான், வெறும் அந்த கால் அடிதான், அவ்வளோதான் பூமி. இந்த பூமியிலையும் அதுலேயும் நம்ம ஒரு சிறு மண் போன்றவர்கள், துகள் போன்றவர்கள் நாம் மண்ணென்று கர்த்தர் நினைவு கூர்ந்தார். அப்படிப்பட்ட நம்மையுமே அன்பு கூர்ந்து நம்மை போஷித்து நம்மை பாதுகாத்து நம்மை வழிநடத்தி வருகின்றார். எத்தனை பெரிய தேவன். ஹல்லேலூயா. நாம் இத்தனை சமயமாக அவர் மிக அருகிலேயே பெற்ற ஜனங்கள் பாக்கியவான்கள். நாம் தான் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. அவருடைய தயவு, அவருடைய இரக்கம், அவருடைய கிருபை எல்லா ஜனங்கள் மேல உள்ளது. அவர் தயவு உள்ளவர். ஹல்லேலூயா. அவர் ஆராதிக்கின்ற, அவரை நேசிக்கின்ற உங்கள் மேலேயும் ஹல்லேலூயா கர்த்தர் தன்னுடைய தயவின் கண்களை இந்த நாளில் ஆண்டு சொல்கின்றார். அவருடைய தயவுள்ள கண்கள் உங்கள் மேலே விழுந்திருக்குது. அவர் தன்னுடைய தயவுள்ள கண்களை உங்கள் மேல் பதிக்கின்றார். அவருடைய தயவு உங்கள் மேலே விசேஷமாக வருகின்ற புதிய மாதத்தில் கடந்து வர போகிறது. ஹல்லேலூயா. வருகின்ற நாட்களில் கர்த்தருடைய தயவுள்ள கரத்தை நீங்கள் பார்க்க போறீங்க. அநேக காரியங்கள், அநேக அதிசயங்கள், அநேக அற்புதங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகிறது. ஹல்லேலூயா. அதற்கென்ற ஆயத்தமாங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில பெரிய 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 காரியங்களை செய்ய போகின்றார். ஹல்லேலூயா. மிகப்பெரிய அதிசயம் உங்கள் வாழ்க்கை நடக்க போகுது. அவர் தயவுள்ளவர். ஹல்லேலூயா. அநேக நீண்ட நாளாக நீங்கள் ஜெபித்த ஜெபத்திற்கு பதில் வரப்போகிறது. நீங்கள் எதிர்பாராத ஒரு அதிசயம் அற்புதம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகிறது. கர்த்தர் ஹல்லேலூயா உங்களை அவர் உயர்த்த போகின்றார். சின்னவன் 1000 மாறப்போகின்றான், சிறியவன் பலத்த ஜாதியாக மாறப்போகின்றான். அவருடைய தயவுள்ள கரம் உங்கள் மேலே வந்திருக்கின்றது. ஹல்லேலூயா. ஆண்டோர் நம்ம வாழ்க்கையில ஒரு கதவை திறந்தால் ஹல்லேலூயா அவர் பூட்டக்கூடாதபடி திறப்பாராம். யாருமே திறக்கூடாதபடி பூட்டுகின்றவர். ஹல்லேலூயா. தாவீதின் திறவுகோலை உடையவர் என்றால் ஒரு அரசாங்கம், ஒரு ராஜாங்கத்துக்கு திறவுகோல் என் கையில் இருக்கு, ஒரு சாவி இருக்குது, அதை நான் உன் கையில கொடுக்கின்றேன், அதை ஒரு நாள் பூட்ட முடியாது. ஹல்லேலூயா. நான் திறந்தால் அதை அடைப்பான் யார்? அவர் அடைச்சல் அதை யாரு திறக்க முடியும்? இந்த நாளில் கர்த்தர் உங்களுக்கென்று வாய்ப்புகளை திறக்கின்றார். ஹல்லேலூயா. கைகள் தட்டி பெற்றுக்கொள்ளுங்க உங்களை அதிசயத்தை, உங்களை அற்பத்தை. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்க வாழ்க்கையில பல வாசல்கள், பல வாய்ப்புகளை கொடுக்க போகின்றார். அவருடைய தயவுள்ள கரம் உங்கள் வாழ்க்கையில இறங்க போகிறது. நீங்க அதை பார்க்க போறீங்க. இப்பொழுதே உங்கள் அற்புதத்துக்கு தயாராகுங்கள். ஹல்லேலூயா. சங்கீதம் 18:25 சொல்லப்பட்டுள்ளது. அவர் தயவு உள்ளவனுக்கு நீர் தயவு உள்ளவராகும், உத்தமனுக்கு நீர் உத்தமராகும். ஹல்லேலூயா. யார் அவர் நம்மேல் தயவு பாராட்டுகின்றார், அதே போல நாமும் பிறர் மேல தயவு பாராட்ட வேண்டும். ஹல்லேலூயா. உதவி செய்ய முடிந்தவருக்கு நம்மால் நம்முடைய கண்கள் பார்க்கின்ற நபர்களுக்கு, நம்மோட பழகிற நபர்களுக்கு நாம் என்ன செய்யணுமா? தயவு பாராட்ட வேண்டும், உதவி செய்ய வேண்டும். அவங்க மேலே ஆதரவாக சப்போர்ட்டாக நல்ல காரியத்துக்கு நம்ம சப்போர்ட் பண்ண வேண்டும், தீய காரியத்துக்கு எதிர்த்து நிற்க வேண்டும். ஹல்லேலூயா. ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்களுக்கு, ஒவ்வொரு தெய்வ ஜனத்துக்கும் ஹல்லேலூயா நாம் நல்லதை ஆதரிக்க வேண்டும், ஆனால் கெட்டதை கண்டிப்பாக எதிர்க்க வேண்டும். ஹல்லேலூயா. நல்ல மனிதர்களுக்கு நல்ல காரியத்தை நம்மால்
நம்மால் உதவி செய்ய நமக்கு திராணி தெம்பு இருக்கும்போது, நம்மால் பலம் இருக்கும்போது நமக்கு செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. உதவி செய்ய திராணி இருக்கும்போது அது செய்ய தக்கவளுக்கு நீ செய்யாமல் இராது. நீ செய்யாமல் போனால் அது நமக்கு பாவமாயிடும். ஹல்லேலூயா. நம்ம அப்படிப்பட்ட சிந்தை உள்ளவர்கள் இருப்போம். அவர் தயவுள்ளவர், அதனால நாம எப்படி இருக்க வேண்டுமா? தயவுள்ளவர். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்த காலங்கள்ல ஹல்லேலூயா அவர் மனிதனாக பூமியில உருமாற்றி வந்தார். அவர் வானம் சிங்காசனம் பூமியின் பாதப்படி அவரை யாராலும் எதுக்குள்ள அடக்க முடியாது. அப்படிப்பட்ட கர்த்தர் ஹல்லேலூயா நமக்கென்று நம் அடிச்சுடுகளை பின்பற்ற முடியாத, நமக்கு மாதிரியான வாழ்க்கை வாழ முடியாத இந்த பூமியிலே வந்தார், வாழ்ந்தார். ஹல்லேலூயா. ஒரு சாதாரண ஒரு மனுஷ வயிற்றுல பரிசுத்தாவியினால் உண்டாக்கப்பட்டு ஹல்லேலூயா அவர் ஒரு மனிதனாக இந்த பூமியிலே வந்தார், பூமியிலே வாழ்ந்தார். ஹல்லேலூயா. அந்த பூமியில் வாழ்கின்ற காலங்களில் லூக்கா 2:52 பாடப்பட்டுள்ளது. இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் அவர் விருத்தி அடைந்தார். ஹல்லேலூயா. பிதா தேவனுடைய தயவு அன்றைக்கு இயேசு கிறிஸ்து மேல இருக்கின்றது. ஹல்லேலூயா. அவர் பூமியில் வாழும்பொழுது அந்த 33 வருஷமும் அவருக்கு கர்த்தர் கிருபை கொடுத்தார். ஹல்லேலூயா. அவர் ஞானத்துல வளர்ந்தாரு, வளர்த்தி உலக பிரகாரமாக வளர்த்தியிலையும் ஆவிக்குரிய வளர்த்தியிலையும் ஒரு வளர்ச்சியிலையும் ஹல்லேலூயா தேவ கிருபையிலையும் மனுஷனுடைய தயவு, மனுஷனுடைய கண்களை தயவு கிடைச்சி அவங்களும் அவருக்கு ஆதரவாக இருக்க, அநேக ஜனங்கள் அவரை ஆதரிக்க சப்போர்ட்டாக ஹல்லேலூயா அவருக்கு ஃபேவரபுளாக இருக்க தேவன் அவருக்கு கிருபை கொடுத்தார். அதிகமாக விருத்தடைந்தார். அந்த பூமியிலே நமக்கு மனுஷனுடைய உதவி கண்டிப்பாக தேவை. ஹல்லேலூயா. முதலாவது தேவனுடைய உதவி தேவை. நம்ம பூமியில வாழும் பொழுது நம்முடைய நண்பர்கள், உற்றார் உறவினர்கள், குடும்பத்தில் உள்ளவங்களுடைய உதவி நமக்கு கண்டிப்பாக, யாரோட உதவி நமக்கு கண்டிப்பாக தேவை. யார் உதவி இல்லாமல் யாராலுமே வாழ முடியாது. இந்த பூமியில் ஆண்டவர் ஒவ்வொருத்தரையும் இணைத்து பல குடும்பங்கள் இணைந்து சமுதாயமாக மாறுகிறது, சமுதாயங்கள் இணைந்து ஒரு பட்டணமாக மாறுகிறது, பட்டணங்கள் இணைந்து மாநிலங்கள் இணைந்து தான் ஒரு தேசம். ஹல்லேலூயா. இப்படி ஒவ்வொன்றாக கூட்டு சேர்ந்து வாழ வேண்டும். ஹல்லேலூயா. ஒருவருக்கொரு இணக்கமாக இருக்க வேண்டும். சபையானது அநேகருடைய ஸ்தோத்திரத்தால கிருபை பெருகும். ஒருவர் ஜெபிக்கும்போது அது ஒவ்வொரு வல்லமை, அநேகர் இணைந்து ஜெபிக்க அங்கே கிருபை அதிகமாக வெளிப்படும். ஹல்லேலூயா. சகோதரர்கள் ஒருமித்து வாசம் வேண்டும். ஒவ்வொருவரும் இணைய வேண்டும், இணைந்து தேவராஜ்யத்தை கட்ட வேண்டும். ஹல்லேலூயா. அதற்கு ஆண்டவர் தான் இணைப்பு பாலம். ஹல்லேலூயா. அதே போல நாம் இந்த உலக வாழ்க்கையிலேயே இந்த பூமியில் வாழும்போது கண்டிப்பாக ஒவ்வொரு விதத்திலும் ஒவ்வொரு நேரத்திலும் நமக்கு மனுஷனுடைய உதவி தேவை. ஹல்லேலூயா. அப்படி மனுஷர்கள் கண்களை தயவு யார் உண்டாக்குவார்னா தேவன் தான். நமக்கு உதவி செய்ய நபர்கள் இப்பொழுது ஒரு முறை அவங்களுக்கு உதவி செய்வாங்க, அவங்க மறுமுறை இந்த நபரிடமிருந்து நமக்கு எவ்வளோ பண்ணலாம் நம்ம கேட்கலாம், எப்போ உதவி பெறலாம் என்ற எண்ணத்தோடு நம்ம இருக்கக்கூடாது. ஆண்டவர் அதை விரும்ப மாட்டார். அவர்கிட்ட தான் நீங்கள் உதவி கேட்கணும், அவரை நீங்கள் சார்ந்திருக்க வேண்டும் என்று விரும்பார். ஆனால் தேவன் சில வேலைகளில் அவர் யாரையாவது பயன்படுத்தார், மனிதர்களை அவர் பயன்படுத்துவார். ஒரு முறை ஒரு மனிதனை பயன்படுத்தினால் மறுமுறை வேறு யார் மூலமாக உங்களுக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. நாம் உதவி செய்ய வைக்கின்ற தேவனை நோக்கி பார்க்க வேண்டுமே தவிர நமக்கு உதவி செய்கின்றவர்களை நம்ம நினைச்சக்கூடாது. அவங்கள தாதா பண்ணிட்டு அவங்கள பிரைஸ் பண்ணிட்டு அப்படி வாழக்கூடாது. அவங்கள தந்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லணும், அவங்கள நேசிக்க வேண்டும், அவங்கள மதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆனால் அவங்களே நீங்கள் சார்ந்து அவங்கள இன்றைக்கு அப்படிப்பட்ட சுபாவம் அநேக இடங்கள் காணப்படுகிறது. திருச்சபையிலையும் பிள்ளைங்க ஊழியங்களையும் அப்படி ஒரு குறிப்பிட்ட மக்களை புகழ்கிறாங்க. ஆண்டவர் இந்த பூமியில் நீங்கள் யாரையும் ஒருத்தர் சொல்ல ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது நல்ல போதகரி நான் நித்திய பங்கு பெற என்ன செய்யணும்னு சொன்னார். பிதா தான் போதகர் தவிர நீங்கள் யாரையும் போதகர்னு அழைக்கக்கூடாது என்று சொன்னார். ரபி என்று அழைக்கப்படாதீர்கள். ஆண்டவர் அப்படிப்பட்ட கார்த்திகம் என்றார். நீ முதன்மையாக இருக்க வேண்டுமென்றால் முதல் நீ பணிவிடைக்காரனாக இரு. போதகர் அவர் பஸ்தாவின் தான் போதகர் தவிர வேறு யாரும் இல்லை என்று வேதம் சொல்கிறது. அந்த மாதிரி மனுஷனுடைய வந்தனங்களில் சந்தைகளில் போய் என்னை விஷ் பண்ணணும், அவங்க வாழ்த்தணும், என்னை புகழணும் என்று அப்படிப்பட்ட கிரியை செய்யக்கூடாது. ஹல்லேலூயா. தேவனே உங்களுக்கு கீர்த்தியிலும் புகழ்ச்சியிலும் உங்களை பெரிய ஒரு நாள் செய்வார். ஆண்டவரே உங்களை பெருமைப்பட்டார். ஹல்லேலூயா.
கர்த்தர் சில மனிதர்களை பெருமையாக பூமியில் வைத்திருக்கின்றார். ஹல்லேலூயா. ஆனாலும் நம்ம எந்த சூழ்நிலையிலும் நம்ம ஆண்டவரை மாத்திரமா புகழ்ந்து பேச வேண்டும். எந்த மனிதர்களையுமே நம்ம அதிகமாக புகழ்ந்து பேச தேவன் நமக்கு அனுமதி கொடுக்கவில்லை. ஹல்லேலூயா. அது நமக்கு கண்ணியாக வரும். தேவன் கர்த்தரால் புகழப்படம் தான் உத்தமம். ஹல்லேலூயா. மனுஷரால் புகழப்படும் உத்தமம் அல்ல என்று வேதம் சொல்கிறது. அதே போல அப்படிப்பட்ட மனிதர்கள் கர்த்தர் நமக்கு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் நம்ம ஸ்தோத்திரிக்க வேண்டும். ஹல்லேலூயா. தேவனுடைய தயவுள்ள கரம் உங்கள் மேல வரும் பொழுது கர்த்தர் அப்படிப்பட்ட நமக்கு அனுகூலமான ஆதரவாக இருக்கின்ற நபர்களை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. அந்நிய தேச ராஜாக்கள் உன்னுடைய வேலையாட்களாக உனக்கு வருவாங்க, பண்ணையாட்களுக்கு உனக்கு வருவாங்க வேதம் சொல்கிறது. அந்நிய தேச ராஜாக்கள் உன்னோடு கொடுத்து உன் மதில்களை உனக்கு கட்டி கொடுப்பார்கள். ஹல்லேலூயா. இந்த மாதத்திலையும் இனி இந்த நாட்களையும் கர்த்தருடைய தயவுள்ள கரம் உங்கள் மேல வரப்போகிறது. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட அந்நிய தேச ராஜாக்களும் ஜாதிகளும் உங்களுக்கு உதவி செய்யப்படுறாங்க. தேவனுடைய தயவுள்ள கரம் உங்கள் மேல வந்திருக்கின்றது. ஹல்லேலூயா. அவர் தயவுள்ளவர். ஹல்லேலூயா. உங்களுக்கு தயவை கொடுக்க போயிருந்தார். ஹல்லேலூயா. உங்களுடைய தயவை நாடி அநேகர் ஐசுவரியவான்கள் கூட உங்கள் தயவை நாடி வணங்குவார்கள். ஹல்லேலூயா. உங்களை பார்க்க உங்கள்கிட்ட உதவி பெற வேண்டும் என்று கர்த்தர் உங்களை உயர்த்தும் பொழுது ஹல்லேலூயா நீங்க ஆண்டவரை சார்ந்திருக்கீங்க. மற்றவங்க நமக்கு ஏதாவது உதவி செய்ய மாட்டாங்க என்று நீங்க நினைக்கிறீங்க. ஆனால் ஆண்டு சொல்லாரு, நீ அநேக ஜாதிற்கு கடன் கொடுப்பாய். ஹல்லேலூயா. நீயும் கடன் வாங்காதிருப்பாய். ஆண்டு உங்களுக்கு கொடுத்த அபிஷேகம் என்னதுன்னா, நீங்க மற்றவங்களுக்கு கொடுக்கிற மாதிரியான அபிஷேகம் தான் தவிர மற்றவங்களிருந்து நீங்க வாங்கணும் என்ற அபிஷேகம் அல்லவே அல்ல. ஹல்லேலூயா. நீங்க எல்லாமே மற்றவங்களுக்கு கொடுக்க வேண்டும். உங்கள் மூலமாக பல கைகளும் பல குடும்பங்களும் போஷிக்கப்பட போகிறது. உங்களை கொண்டு கர்த்தர் செய்ய போகின்றார். ஹல்லேலூயா. கைகள் தட்டி ஆண்ட ஸ்தோத்திரிங்க. எப்படி ஆண்டராக இயேசு பூமியில் ஆளும்பொழுது அவருக்கு பிதா தேவன் மனுஷ கண்கள் தயவு உண்டாக்கினாரோ, கிருபையில ஞானத்திலையும் அதிகமாக விருத்திட கிருபை செய்தார். அதே போல கர்த்தர் இந்த நாளில் உங்களுக்கு செய்ய போகின்றார். ஹல்லேலூயா. அவர் உங்களோடு கூட இருக்கின்றார். ஹல்லேலூயா. உங்களுக்கு தீமை செய்ய யாராலும் உங்கள் மேலே கைப்பட முடியாது. அவங்களோடு கூட இருக்கின்றார். எந்த ஆயுதங்களும் உங்களுக்கு எதிராக எழுகின்ற எல்லா ஆயுதங்களும் கர்த்தர் முறித்து போடுவார். ஹல்லேலூயா. அவருடைய தயவுள்ள உங்கள் மேலே வரப்போகிறது. நீங்கள் எல்லா காரியங்களையும் ஒரு சக்சஸ் உண்டாக போகிறது. ஹல்லேலூயா. இந்த நாள் வரை நீங்க எடுத்த எல்லா காரியமும் ஒருவேளை ஃபெயிலாக போயிருக்கலாம், நீங்க எடுத்த முயற்சிகள் வீணாக போயிருக்கலாம். ஆனாலும் இந்த 4 ஆண்டு காத்து உங்களை நோக்கி போகிறது. கர்த்தருடைய தயவுள்ள கரம் உங்கள் மேல வரப்போகிறது. ஹல்லேலூயா. இனி நீங்க எடுக்கின்ற ஒவ்வொரு பிரயாசங்களும் தேவனுடைய நீங்க பெருக்கத்தை, தேவனுடைய நன்மை, தேவனுடைய ஆசத்தை காண போறீங்க. ஹல்லேலூயா. வேதத்தை வாசிங்கள். அவர் தயவுள்ளவர். ஹல்லேலூயா. உங்க தயவை தேடி அநேகர் வரப்போறாங்க. உங்க மூலமாக அநேகர் நன்மை பெற போறாங்க. ஹல்லேலூயா. கடைசி நாட்களில் இந்த பூமியில எவ்வளவு பால் கிடைப்புகள் அழிவுகள் வந்தாலும் உங்கள் மேல தேவனுடைய ஹல்லேலூயா ஏசாயா 60ஆம் அதிகாரம் ஏசாயா 60ல் ஆண்டு சொன்னாரு. ஏசாயா 60:2-3 வசனங்கள் வாசிக்கணும். ஏசாயா 60:2-3 இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களை மூடும், ஆனாலும் உண்மையில் கட்ட உதிப்பார். அவருடைய மகிமை உண்மையில் காணப்படும். உன்னுடைய வெளிச்சத்தின் இடத்துக்கு ஜாதிகளும் உதிக்கிற உன்னுடைய ஒளியின் இடத்துக்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். ஹல்லேலூயா. உன்னுடைய வெளிச்சத்தில் இந்த பூமியில சுத்தி இருந்தாலும் தேவனுடைய மகிமை உங்கள் மேல பிரகாசிக்கும். தேவனுடைய தயவுங்கள் மேல பிரகாசிக்கும். கிருபை அவருடைய மகிமை அபிஷேகம் மேல பிரகாசிக்கும் பொழுது ஹல்லேலூயா உங்கள்கிட்ட இருந்து ஒரு வெளிச்சம் உதிக்கும். அந்த வெளிச்சத்துல ஹல்லேலூயா அநேக ஜாதிகள் உங்க உதிக்கிற உங்க ஒளியில அநேக ராஜாக்கள் உங்கள் மூலமாக ஒரு ஜாதி பிறக்க போகிறது. உங்கள் மூலமாக ஒரு ஜாதி பிறக்க போகிறது. அநேக ராஜாக்களை நீங்க எழுப்ப போறீங்க. அநேக ஜாதிகளை நீங்க எழுப்ப போறீங்க. கர்த்தர் உங்களை கொண்டு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற மகனே மகனை உன்னை கொண்டு கர்த்தர் செய்ய போகின்றார். ஹல்லேலூயா. உதிக்கிற உன்னுடைய ஒளியில் அநேக ஜாதிகள் வரப்போறாங்க. உதிக்கிற உன் வெளிச்சத்தில் அநேக ராஜாக்கள் வந்து உன்னை நினைச்சுவாங்க, பணிந்து வணங்குவாங்க. ஹல்லேலூயா. இந்த அதிகாரமே ஒரு ப்ராஃபிட்டிக்கல் சாப்டர். ஹல்லேலூயா. அதுக்கு இந்த 3-4 பார்த்தீங்கன்னா சுற்றிலும் உன் கண்களை ஏறெடுத்துப்பார். அவர்கள் எல்லாரும் ஏகமாய் கொடி உன்னிடத்துக்கு வருகிறார்கள். உன் குமாரர் தூரத்திலிருந்து வந்து உன் குமாரத்தில் உன் பக்கத்துல வளர்க்கப்படுவாங்க. அநேக ஒரு பக்கம் ஜாதி ஜாதியா கூட்டம் கூட்டமா கடற்கரை போல அநேகர் வருவாங்க. அதே போல உங்க பிள்ளைங்க மகன் மகள் அநேக கத்தவங்களுக்கு கொடுக்க போகின்றார். அதே போல ஹல்லேலூயா உங்க எதை அதிசயத்தை போதிக்கப்படுகிறது. ஒரு ஜாதி கூட உங்களை நோக்கி வருகிறது. ஒட்டகங்கள் என்றால் வாகனங்கள் வாங்க கத்தவங்களுக்கு கிருபை கொடுக்க போகின்றார். ஹல்லேலூயா. அநேக புறஜாதிகள் உங்கள் முன்பாக தொடப்பட்டு ஆண்டுகிட்ட வரப்போறாங்க. ஒரு மிகப்பெரிய ரட்சிப்பை ஆண்டவர் கொடுக்க
போயின்றார். அந்த 10ஆம் வசனம் 60:10 அந்நீரின் புத்திரர் உன்னுடைய மதிலை கட்டி அவர்களுடைய ராஜாக்கள் உன்னை செவிப்பார்கள். என் கடுங்கோபத்தினால் உன்னை அடித்தேன், ஆனாலும் என் கிருபையால் உனக்கு இறங்கினாள். இல்லையா? உன்னிடத்துக்கு ஜாதிகளின் பலத்த சேனையை கொண்டு வரும்படிக்கும் அவர்களுடைய ராஜாக்கள் அழைத்து வரும்படிக்கும் உன் வாசல்கள் இரவு பகலும் பூட்டப்படாமல் எப்பொழுதும் திறந்திருக்கும். உன்னை சேவிக்காத ஜாதியும் ராஜ்யம் அழியும். அந்த ஜாதியில் நிச்சயமாக பாலாபாக்கம். ஒரு ராஜாக்கள் கூட்டத்தை கூட்டி இருக்காங்க. அவங்க வீட்டில் கதவு எப்பொழுதுமே பூட்டப்படாது. அவங்க உங்களை செய்ய போகிறாங்க. தேவனுடைய தயவுலக்கரம் இறங்குறது. ஹல்லேலூயா. அநேக ராஜாக்கள் உங்களை செய்ப்பாங்க, உங்களை பணிந்து கொள்வாங்கள். ஹல்லேலூயா. உங்களிடத்துக்கு ஒரு ஜாதியின் சேனை கொண்டு முடிக்கும். உங்கள் வாசல்கள் பூட்டப்படாது இருக்கும். ஹல்லேலூயா. உங்களை செவிக்காத ராஜ்யம் அது நிச்சயமாக பாழாப்போகும் என்று வேதவசனம் சொல்கிறது. ஹல்லேலூயா. உன்னை ஒடுக்கினவர்கள், ஏசாயா 60:14 உன்னை ஒடுக்கினவர்கள் பிள்ளைகளும் குனிந்து உன்னிடத்திலே வந்து உன்னை அசரை பண்ணின யாரும் உன் காலடியில் பணிந்து உன்னை கர்த்தரின் நகரம் என்றும் இஸ்ரவேலுடைய பரிசுத்தரின் சீயோன் என்றும் சொல்வார்கள். அல்லேலூயா. நீங்கள் எப்படி இருந்தீங்க? உங்களை ஒடுக்குனாங்க, நெகிழப்பட்டு இருந்தீங்க, யாருமே உதவி செய்ய முடியாமல் கைவிடப்பட்டு யாருமே கடந்து பார்க்க அப்படி இருந்த உங்களை ஆண்டவர் நித்திய மாட்சிமாக, நித்திய புகழ்ச்சக, என்று மாறாத ஒரு நித்திய புகழ்ச்ச கர்த்தவங்களை வைக்க போகின்றார். அல்லேலூயா. எவர் லாஸ்டிங் பிரேஸ். உங்க பேரை தலைமுறைக்கு உங்களை புகழ அப்படிப்பட்ட ஒரு புகழ்ச்சி கர்த்தவங்களுக்கு கொடுக்க போகின்றால். இல்லையா? உங்களை யாரெல்லாம் ஒடுக்குனாங்களோ, உங்களை பரிகசித்தாங்களோ, உங்களை வேதனைப்பட்டாங்க, எல்லாருமே வந்து உங்களை அசட்டை பண்ணி உங்களை அவமதித்தவங்க உங்க காலடியில் விழுந்து பணிந்து நீங்க ஆண்டுடைய பிள்ளைங்க என்று சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய தயவுலக்கரம் உங்கள் மேலே இறங்குது. இயேசு நாமத்தில் பெற்றுக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில மிகப்பெரிய காரியங்களை செய்யப்படுற, மிகப்பெரிய ரட்சிப்பை செய்யப்படுற, அநேக கண்களுக்கு முன்னாக உங்களை உயர்த்த போகின்றார். ஹல்லேலூயா. தேவன் உங்களுக்கு பலத்தை பெரிய காரியங்களை செய்யப்படுறார். ஒதுக்கிற உங்க ஒளியில அநேக ஜாதிகள் ஹல்லேலூயா உங்களை நோக்கி கடந்து இருப்பாங்க. யாரும் தனியாக என்னால் என்ன செய்ய முடியும், என்னை கொண்டு நீங்க என்ன செய்வீங்க என்று அப்படிப்பட்ட உங்களே நீங்க வெறுத்து, உங்களே நீங்க அற்பமாக நினைத்த காலம் கொண்டு அப்படிப்பட்ட எண்ணங்களை நீக்கி தூக்கிடுங்க. ஹல்லேலூயா. உங்களை கொண்டு தான் ஆண்டை செய்ய போகின்றார். ஹல்லேலூயா. நீங்க மனுஷ கண்களில் அற்பமாக நினைக்கப்பட்டாங்க, ஆனால் ஆண்டு கையில விலையேறப்பட்ட கிரீடம். ஹல்லேலூயா. அவருடைய பாதையில நீங்க கனம் பெற்றீங்க. அவங்களை ஸ்நேகிக்கின்றார், அவங்களை நேசிக்கின்றார். அவர் உங்களுக்காக தன் ஜீவனையே கொடுத்தார், தன் ரத்தத்தை சிந்தினார். இல்லையா? எல்லாவற்றையுமே கொடுத்தாரு. மற்ற காரியங்களை கொடுப்பது அல்லாதிருப்பது எப்படி? ஹல்லேலூயா. ஒரு உலக பிரகமான தகப்பமார்கள் தாய்மார்கள் தான் ஒரு அப்பம் கேட்ட பிள்ளைக்கு கல்லை கொடுக்க மாட்டாங்க, மீனை கேட்ட பாம்பை கொடுக்க மாட்டாங்க. ஹல்லேலூயா. பொல்லாதவர்கள் என்று வேதவசனம் நம்ம குறிப்பிடுது. பெற்றோர்கள் பிள்ளைங்களை வாழ்க்கையில பார்த்து செய்வாங்க. ஒவ்வொரு பிள்ளைங்களுக்கும் ஒவ்வொரு அவங்க கிளாஸ் போகும்போது அவங்களுக்கு ஸ்கூலுக்கு தேவையான எல்லாவற்றையும், ஆடை எல்லாவற்றையும், அவங்க சாப்பிட, அவங்க பள்ளிக்கு செல்ல வர வாகனங்கள் ஒவ்வொன்றுமே பார்த்து செய்வாங்க. பிள்ளைங்களை கண்ணுங்கருத்துமா இன்றைக்கு இருக்காங்க. ஆனால் அவங்களே வேதவசனம் என்ன சொல்கிறது? பொல்லாத நீங்களே உங்க பிள்ளைங்களுக்கு நல்ல ஈவினிங்கை கொடுக்க, பிள்ளைங்களுக்கு வந்து பெஸ்ட்டாக தான் கொடுப்பீங்க, ஒஸ்ட்டாக கொடுக்க மாட்டீங்க. நல்ல சாப்பாடு கிடைக்கணும், என் பிள்ளைங்களுக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்கணும், என் பிள்ளைங்க நல்ல வீட்டை வாழணும். எந்த பெற்றோருமே தான் பிள்ளைங்க ஒரு சரி இதில் இந்த ஸ்கூலில் சும்மா படித்தா போதும், இவ்வளோ மார்க் வாங்கினா போதும், இந்த சாப்பாடு தான் நான் செய்தால் போதும், கொடுத்தா போதும் என்று யாருமே நினைக்க மாட்டாங்க. எந்த சாப்பாடு நல்ல ஆகாரத்தை எந்த சத்து நிறையா இருக்குதோ அதை வாங்கி கொடுப்பாங்க. அதே போல் எந்த ட்ரெஸ் இருக்கிற நல்ல விலையேறப்பட்ட ட்ரெஸ் அவங்களால அவங்க தகுதியில் நல்ல ட்ரெஸ்ஸை கொடுப்பாங்க. என் பிள்ளைங்க நல்ல ட்ரெஸ் போடணும், எல்லாரும் பார்க்கணும், எல்லாரும் என் பிள்ளைங்களை பாராட்டணும், என் பிள்ளைங்க ஸ்போர்ட்ஸில் ஜெயிக்கணும், படிப்பில் ஃபஸ்ட் வரணும். எல்லா பேரண்ட்ஸ்க்கும் அப்படிப்பட்ட எண்ணம் தான் உண்டு. ஆனால் வேதமாக என்ன சொல்லுது? பொல்லாதவளை நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல யோகிகளை நீங்கள் கொடுக்க ஆரம்பிக்கும் போது உங்களிடத்தில் வேண்டுகின்ற பரமபிதா தம்முடைய பிள்ளைங்களுக்கு அவர் பரிசாவியை கொடுத்து அது மூலமாக நன்மையை கொடுப்பது அதிக நிச்சயம். நமக்குள்ள பரிசுத்தாவின் அபிஷேகம் வரும்பொழுது நம்ம ஜெபிக்க நம்ம வாழ்க்கை வளர ஹல்லேலூயா. மற்றும் நமக்கு வரங்கள் வல்லமையை கொடுத்து இன்னும் நம்ம பயன்பட்டார். ஹல்லேலூயா. நமக்குள்ள வருகின்ற அந்த ஒளியினால அநேக ஜாதிகள் இருக்கப்பட்டு நீங்க போய் சுவிசேஷம் அறிவிக்க வேண்டாம். நீங்க இருக்கின்ற இடத்துல உங்களை நோக்கி அவங்க
தெல்லாம் வரப்போறாங்க. ஒரு மிகப்பெரிய ரட்சிப்பின் அபிஷேகத்தை என் பூமியில் ஊற்ற போயினார். பின்மாதிரி அபிஷேகம் ஹல்லேலூயா அவர் ஊற்ற போயினார். அநேக சபைகள், சிறு சபைகள் நிரம்பி வழிய போகிறது. அநேக ஜனங்கள் ஹல்லேலூயா கேதார ஆடுகள் வரப்போகிறது, நேபாயத்த கடல் வரப்போகிறது. போசன் கூட்டங்கள் ஆண்டு வழிபட்டு அங்கீகரிக்கப்பட்டு தேவனுடைய சபையில் இருந்து கர்த்தர் நாங்கள் ஏற்றுக்கொண்டோம், கர்த்தர் எங்களை அறிந்தார், கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று ஹல்லேலூயா புற ஜாதிகளும் இயேசுவே தேவன் என்று சொல்லப்பட்ட நாட்களை நம்ம காண போகின்றோம், கேட்க போகின்றோம். முழங்கால்கள் முடங்க போகிறது. ஹல்லேலூயா தேவன் இந்த பூமியில் மிகப்பெரிய ரட்சிப்பை செய்ய போகின்றார். ஹல்லேலூயா யாரை கொண்டு? உங்களை கொண்டு. யார் மேல தயவுலக்கரம் இறங்குவது? உங்க மேல சொல்லுங்க. தேவனுடைய கரம் என் மேல இறங்குகிறது. ஹல்லேலூயா நான் உயருவேன், நான் எழும்புவேன், என்னை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகின்றார். உன்னோடு கூட இருந்து கர்த்தர் செய்யும் காரியம் அது மிக மிக பயங்கரமாக இருக்க போகிறது. ஹல்லேலூயா ஏசாயா 45 அதிகாரம் 14 வசனடியாக சொல்றது, எகிப்தின் சம்பாத்தியம் எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபம், நெடிய ஆட்களாகிய சபையரின் வர்த்தக லாபம் உன்னிடத்துக்கு தாண்டி வந்து உன்னுடையதாகும். அவர்கள் உன் பின்னே சென்று விலங்கிடப்பட்டு நடந்து வந்து உன்னுடனே மாத்திரம் தேவன் இருக்கிறார் என்றும் அவர் இல்லாமல் வேறே தேவன் இல்லை என்று சொல்லி உன்னை பணிந்து கொண்டு உன்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவார்கள். ஹல்லேலூயா உங்களை ஒடுக்கினவங்க உங்க காலில் பணிவாங்க. அதே போல ஹல்லேலூயா எகிப்தின் சம்பாத்தியம், அந்நிய தேசம், புறஜாதி தேசம், அந்நியர்களுடைய செழிப்பு, பணங்கள், ஐஸ்வர்யங்கள் உங்களை நோக்கி வரப்போகிறது. எத்தியோப்பியன் வர்த்தக லாபங்கள், நெடிய ஆட்களில் மிகப்பெரிய பிரபலமானவங்க, புகழில் உள்ளவங்க, அவங்களுடைய அநேக ஐஸ்வர்யங்கள் உங்களை நோக்கி வரப்போகிறது. ஹல்லேலூயா அது வந்து உங்களுக்கு சொந்தமாக மாறப்போகிறது. அவங்க எல்லாம் உங்க பின்னாடி வந்து உங்க கூட தான் ஆண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா அவர் தான் ரட்சகர், அவர் தான் கர்த்தர், அவரே இந்த பூமியை ரட்சிக்கிறார் என்று சொல்லி ஹல்லேலூயா என்ன செய்வாங்களா? உங்களை பணிந்து குனிந்து வணங்குவார்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ரட்சிப்பை அதிசயத்தை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில செய்ய போகின்றார். ஆயத்தமாங்கள், தயாரங்கள், கர்த்தவங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை நின்று பாருங்க. இன்று பார்க்கிற எகிப்து என்ன காண மாட்டீங்க. ஹல்லேலூயா நீங்கள் தரித்து நின்று கர்த்தவங்க செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே அதிசயங்களை செய்வார். நான் இன்று முதல் உன் வாழ்க்கையில அதிசயங்களை செய்வேன். அதிசயத்தான் சொல்லல, அதிசயங்கள் உங்கள் கண்களுக்கான, உங்கள் சிறியிருப்பு மாறு உங்கள் கண்களுக்கான அநேக அதிசயங்கள் உங்கள் வாழ்க்கையில ஆண்டு செய்ய போகின்றார். ஹல்லேலூயா உதிக்கிறவங்க வெளிச்சத்துல ஹல்லேலூயா பல ஜாதிகள் வரப்படுறாங்க. உதிக்கிறவங்க ஒளியில அநேக ராஜாக்கள் வந்து உங்களை பணிய போறாங்க. ஹல்லேலூயா உங்களை கொண்டு கர்த்தர் மிகப்பெரிய காரியத்தை செய்ய போகின்றார். வருகின்ற மாதம் தேவனுடைய தயவுள்ளக்கரம் உங்களை மேல வரப்போகிறது. ஹல்லேலூயா தேவனுடைய தயவுள்ளக்கரம் வந்து ஹல்லேலூயா அநேக ஜாதிகள் உங்களை பணிந்து வணங்குவாங்க. சிறுமைப்பட்டு விசாரிப்பட்டு கிடைக்கின்ற உங்களை கொண்டு கர்த்தர் மிகப்பெரிய காரியங்களை இந்த தேசத்திலே செய்ய போகின்றார். ஹல்லேலூயா நாம் கர்த்தருக்காக காத்திருப்போம், கர்த்தருக்கென்று அதிகமாக ஓடுவோம். ஹல்லேலூயா இந்த நாட்கள் நம்ம இன்னும் அதிகமாக ஓட போகின்றோம். அதற்கென்று நம்ம ஆயத்தமாகவும் எப்பொழுதுமே நமக்கு கிடைக்கின்ற நேரத்திலே ஹல்லேலூயா வேதவசனத்தை வாசித்து ஜெபித்து உங்களை எவ்வளோ பலப்படுத்த நினைக்கிறீங்களோ அவங்க ஆவிக்கிற வாழ்க்கையில அதிகமாக வேதவசனத்தை தியானிங்க, ஜெபிங்க, வாசிங்க. நேரம் கொடுக்கும் தான் பாட்டு பாடிட்டே இருங்க. ஹல்லேலூயா ஆண்டவர் கூட உங்க இருதயத்தை கனெக்ட் பண்ணுங்க. அவரோட கூட எப்பொழுதுமே நடங்க. ஹல்லேலூயா அவர் வந்து உங்களை எல்லாம் சத்திற்கு நடத்துவார். அவர் தான் நம்முடைய போதகர், அவர் தான் சிறந்த போதகர். ஹல்லேலூயா அவர்கிட்ட உள்ள ஞானம் யாருக்குமே கிடையாது. உங்களுக்கு என்ன டவுட்டாலும் நீங்க தேவ சமத்தை அமர்ந்து ஜெபிங்க. ஆண்டவர் உங்களோட கூட பேசுறார், அவர் உங்களை பலப்பட்டார். ஹல்லேலூயா கர்த்தர் உங்களோடு கூட இருக்கின்றார். ஹல்லேலூயா சங்கீதம் 2:10-14 பாடப்பட்டது. தர்ஷீஷின் ராஜாக்களும் தீவுகளின் ராஜாக்களும் காணிக்கைகளை கொண்டு வருவார்கள். சேபாவிலும் உள்ள ராஜாக்கள் வெகுமானங்களை கொண்டு வருவார்கள். சகல ராஜாக்களும் அவரை பணிந்து கொள்வார்கள், சகல ஜாதிகளும் அவரை செய்ப்பார்கள். ஹல்லேலூயா ஆண்டவர் ஆராதிக்கின்ற உங்களை ஒரு நாளுமே கர்த்தர் வெறுமையாக விட மாட்டார். ஹல்லேலூயா இப்பொழுது பஞ்சங்கள் மாறும், இப்பொழுது தர்த்தங்கள் மாறும். கர்த்தர் உங்க வாழ்க்கையில ஹல்லேலூயா இப்படிப்பட்ட தர்ஷீஷ் என்றால் அது ஒரு மிகப்பெரிய செல்லும் வளமுள்ள பட்டணம். ஹல்லேலூயா தர்ஷீஷின் ராஜாக்கள், தீவில் ராஜாக்கள் அநேகர் வந்து காணிக்கை கொண்டு வந்து உங்களை பணிவாங்க. ஹல்லேலூயா அதே போல அப்படி ஷேபா தேசம், பொன்னிலின் தேசம், ஹல்லேலூயா அப்படிப்பட்ட ராஜாக்கள் வெகுமானங்கள் கொண்டு வராங்க. சகல ராஜாக்களின் ஜாதிகளும் வந்து உங்களை பணிந்து வந்தாங்க. உங்களுக்குள்ள அந்த அபிஷேகத்தின் ஒளி அநேகரை ஈர்த்து கொண்டு வரும். ஹல்லேலூயா நீங்க இருக்கின்ற இடங்களே தேவனுக்கு அந்தரங்கத்தை அடிக்கின்ற கண்ணீருக்கும் ஜபத்துக்கும் பதில் நிச்சயமாக உண்டு. நிச்சயமாக முடிவு உண்டு. நம்பிக்கை ஒரு நாளுமே வீண் போகாது. ஹல்லேலூயா கட்ட உங்களை கொண்டு
செய்கின்ற காரியம். அது வருகின்ற நாட்களில் அந்த பயங்கரமாக இருக்கும்போது உங்களை கொண்டு அவர் அநேக ராஜ்யங்களில் அவர் ஒடுக்குவார். ஹல்லேலூயா. அநேக ஜாதிகளில் ஆளுகை செய்வார். ஹல்லேலூயா. நீங்க கர்த்தர் கையில ஒரு அஸ்திராயுதம் போல இருக்கீங்க. உங்களை கொண்டு கர்த்தர் அநேக ஜாதிகளை நொறுக்க வேண்டார். உங்களை கொண்டு கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. என்னை கொண்டா, என்னை போயா, எனக்கு என்னால் முடியாது என்று சொல்லாதீங்க. ஹல்லேலூயா. உங்களை ஒப்பு கொடுங்க. நீங்க செய்த ஒரே காரியம், ஆண்டவரே என்னை கொண்டு செய்யுங்க, என்ன அனுப்புங்க அப்பா. நீங்க எப்படி என்னை வச்சு நீங்க செய்ய சித்தமா இருக்கீங்களோ அப்பா, அதை நீங்க செய்ய நான் என்னை ஒப்பு கொடுக்கேன். ஒரு வார்த்தை சொல்லுங்க, அப்பா நான் என்னை சரண்டர் பண்றேன் ஆண்டவரே. என் சூழ்நிலையில், என் படிப்பில், என் திறமையில், என் குடும்பத்தில் நான் எதையுமே பார்க்கல. நீங்க என்னை ஆளுகை செய்யுங்க. நீங்க உங்க சித்தம் போல் என்னை பயன்படுத்துங்க அப்பா. நீங்க சொல்லப்பட இந்த வார்த்தையின்படி, இந்த திக வார்த்தையின்படி நீங்க என்னை நிரப்புங்க. ஹல்லேலூயா. அநேக ஜாதிகள் என் மூலமா பயன்படணும், அநேக ராஜாக்கள் என் மூலமா பயன்படணும். ஹல்லேலூயா. அவங்க உங்களை அறியணும், உங்களை ஏற்றுக்கொள்ளணும் என்று ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா. உங்களை கொண்டு கத்த மிகப்பெரிய காரியங்களை நாட்டில் செய்ய போகின்றார். அவர் கீர்த்தியிலும் கனத்திலும் புகழ்ச்சி உங்களை சிறந்திருக்க செய்ய போகின்றார். ஹல்லேலூயா. உங்களை கொண்டு இந்த பாட்டுக்கு கேட்கிற உங்களை கொண்டு கத்த செய்ய போகின்றார். ஹல்லேலூயா. தேவனுடைய அதிசயங்களுக்கு, தேவனுடைய ரட்சிப்புக்கு ஆயத்தமும். ஹல்லேலூயா. இப்போ ஜெபமான்மா எல்லாம் மூடி அப்பா என்னை பயன்படுத்த நிரப்ப என்று நம்ம ஜெபிப்போம். அப்பா பிதாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஷாப்ராபா காத்தாரபா ரீபாலா தாரா. தேங்க்யூ லார்ட். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அப்பா உம்மை உயர்த்துகிறோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். Praise the Lord, praise the Lord. Rebra kabalaba rebala taraba shaba rebalaba. அப்பா அந்த நாளில எத்தனையோ வார்த்தையின் மூலமா எங்களோடு பேசினீர் அப்பா. அந்த வார்த்தையில சொல்லப்பட்ட அந்த செழிப்பின் அபிஷேகத்தினால் ஒவ்வொருவரையும் நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்க. எந்தெந்த வீடுகளுக்குள்ள குறைவு இருக்கிறதோ இப்போ நிறைவாகட்டும் நிறைவாகட்டும் நிறைவாகட்டும். பஞ்ச காலத்திலே அப்பா அந்த விதவை வீட்டுல என்ன குறைவே இல்லை, மாவு குறைவே இல்லப்பா. இந்த செய்தியை கேட்டு விசுவாசிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில களஞ்சியங்கள் நிரம்பட்டும். குறைவே இருக்கக்கூடாதுப்பா, குறைவே இருக்கக்கூடாது. ஓ செழிப்பின் அபிஷேகத்தை ஊற்றுங்க ஊற்றுங்க. எல்லா தரித்திரத்தை ஆவிகளும் வெளியேறட்டும். மாந்திரிக ஆவியெல்லாம் வெளியேறட்டும். ஓ ராகாபா லாபா ரீகாபா ராதா ரா ஷாபா ரீகாபா ரீபா லாபா. இயேசுவின் ரத்த அக்னியா இறங்கட்டும். ஒவ்வொருடைய பொருளாதாரத்தில் இறங்கட்டும். எல்லா தரித்திரத்தின் ஆவிகளாம் வெளியேறட்டும். செழிப்பின் அபிஷேகத்தை ஊற்றுங்கப்பா. செழிக்கட்டும். ஒவ்வொருடைய வாழ்க்கையை செழிக்கட்டும். ஒவ்வொருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை செழிக்கட்டும். ஆவிக்குரிய வாழ்க்கையில செழிக்கட்டும். ஆமென். பொருளாதாரத்துல செழிக்கட்டும். சரீர வாழ்க்கையில செழிக்கட்டும். எல்லா விதத்துல செழித்து வாழட்டும். ஆசீர்வதிக்கிறோம். பெருகட்டும். வருமானங்கள் பெருகட்டும். பலவீனங்கள் மாறட்டும். குறைவுகள் நிறைவாகட்டும். கண்கள்ல வல்லமை இறங்கட்டும். கைகள்ல கால்கள்ல வல்லமை இறங்கட்டும். கிறிஸ்துவின் ஜீவன் இறங்கட்டும். சோர்வுகள் மாறட்டும். எல்லா கடன்கள் மாறட்டும். நீயோ கடன் வாங்காதிருப்பாய், நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய் என்ற வார்த்தையின்படி அப்பா கடன் கொடுக்கத்தக்கவர்களாக ஒவ்வொருவரையும் பெருக பண்ணுங்க. எல்லா கடன் பிரச்சனைகள் மாறட்டும். வீட்டுல நல்ல சமாதானம் உண்டாகட்டும். ஒவ்வொருவரையும் பயன்படுத்துங்கப்பா. இந்த நாள், இந்த வாரத்திலையும் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடுற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். அவங்க ஆசீர்வதிங்க, பெருக பண்ணுங்க. எல்லா மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. God bless you all.